ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எல்லாரும் கேட்க போறோம். ஹல்லேலூயா. கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படியுங்கள். எல்லாரும் எடுத்து பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்து பாருங்க. எல்லாரும் எடுத்து நீங்க அமைதியா பொறுமையா படிச்சு பாருங்க. உங்களுக்கு டைம் கொடுக்கிறேன். கலாத்தியர் 3:11. அதுல பின்பகுதி என்ன எழுதியிருக்கு தெரியுமா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். யார் பிழைப்பான்? நீதிமான் பிழைப்பான். The one who is right with God by faith will live forever. One who is right with God, ஆண்டவரோடு இணைந்த மனுஷன், ஆண்டவரோடு சரியான உறவுள்ளவன் தான் நீதிமான். One who is right with God, ஆண்டவரோடு சரியான ஐக்கியம், உறவு, ஈடுபாடு உள்ளவன் தான் நீதிமான். ஹல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்புல இருக்கு, the righteous shall live by faith. அப்படி எழுதியிருக்குதுன்னு சொன்னா எங்க எழுதியிருக்குது? ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ரைட். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான்னா யாரு? நீதிமான்னா யாரு? இந்த ஊர்ல யாரு நீதிமான்? இந்த ஊர்ல பணக்காரர் யாரு? இந்த தெருவில் படிச்சவங்க யாரு? இந்த ஊர்ல ரொம்ப செல்வாக்குள்ளவர் யாரு? இந்த ஊர்ல நம்ம ஊர் பிரசிடென்ட் யாரு? நம்ம வார்டு கவுன்சிலர் யாரு? இப்படி கேட்டா அதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. நீதிமான் சில ஆள்களுக்கு பேர் வச்சிருக்கு, ஆனா அவங்க நீதிமான் அல்ல. பேர் தான் நீதிமான், சமாதானம்னு பேரு, ஆனா அவங்க தான் ரொம்ப சண்டை பண்றவங்க. அவங்க ஒரு தேவ மனுஷன் ஒரு நாள் சொல்றாரு சாந்தின்னு சொல்றாங்க, அவங்க சாந்தமே இல்லாத ஆளுன்னு சொல்லிப்பட்டார். நீதிமான்னு கேட்டா இந்த ஊர்ல இந்த தெருவில் நீதிமான் யார் அப்படின்னு கேட்டா யாரும் சொல்லுவாங்க? பூர்வ உலகத்துல ஒரே ஒரு மனுஷன் தான் நீதிமானாக ஆண்டவர் கண்டார். அந்த மனுஷன் தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நோவா. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே நோவா ஒரு மனுஷன் தான் நீதிமானாக இருந்திருக்கிறார். மீதி எல்லாரும் பாவிகள், துன்மார்க்கர், அக்கிரமக்காரர், ஆகாமியம் பண்ணுகிறவர்கள். ஒரே ஒரு மனுஷன், அந்த மனுஷனும் அவங்க குடும்பத்தார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு பார்த்தா சோதோம் குமாரா என்று 2 பட்டணங்கள், பெரிய பட்டணங்கள், நல்ல செழிப்பான பட்டணம். அந்த 2 பட்டணத்திலே யார் நீதிமான் அப்படின்னு விசாரிச்சா அங்க ஒரு மனுஷன் இருந்தார். அது ஆதியாகமத்தில் இருக்கு, லோத்து. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். லோத்து ஒரே ஒரு மனுஷன் தான் நீதிமான். நம்ம ஊர்ல உங்களை குறித்து இந்த ஊர்ல நீதிமான் யாருன்னு கேட்டா உங்களை பத்தி சொல்ல முடியுமா? யாரை பத்தி எல்லாம் சொல்ல முடியும்னு ஒரு விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அவங்க அல்லேலூயா சொல்லலாம். உங்களை பத்தி நீதிமான் இந்த தெருவில், இந்த ஊர்ல, இந்த கிராமத்தில் நீதிமான் யார் அப்படின்னு ஒரு ஆள் கேட்டா உங்களை பத்தி சொல்லுவாங்களா? அவனா சண்டைக்காரன், அவளா கோபக்காரி, அவனா திருடன், அவனா பெரிய ஏமாத்துக்காரன், அவனா கமிஷன் ஏஜென்ட், அவனா டூப்ளிகேட், அவனா ஃப்ராடு. அப்படி இல்லை. நீதிமான் இந்த ஊர்ல, இந்த பகுதியில நீதிமான். எப்படி மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுகிறான் அதை கொஞ்சம் அறிஞ்சுக்கணும். எப்படி ஒருவன் நீதிமான் ஆகிறான்? எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள், ஏகமாய் கெட்டு போனார்கள். நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர் எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவம் செய்தவர்கள். நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்படி இருக்கிறவர்கள் எப்படி மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று ரோம சபைக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். ரோமர் 3:28 நீங்க படிச்சு பாக்குறீங்களா? ரோமர் 3:28 படிச்சா மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல. அதை தெரிஞ்சுக்கணும். நம்முடைய நீதி நேர்மையான கிரியைகளினால் அல்ல, அன்னதானம் பண்ணுகிறதுனாலும் அல்ல, காவடி எடுத்ததுனாலும் அல்ல, பச்சாரிசி தின்னு புறந்திண்ணையில தூங்குறதுனாலும் அல்ல, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருகிறதுனாலும் அல்ல. எப்படி ஒரு மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுகிறான்? கிரியைகளினால் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது நம்ம தான தர்மம் பண்ணலாம், ஏழைகளுக்கு உதவினா, நம்ம புண்ணிய ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்தா, அங்க நாகூருக்கு போனா
பழனிக்கு போனா, சாமி மலைக்கு போனா, சபரிமலைக்கு போனா, வேளாங்கண்ணிக்கு போனா, திருப்பதிக்கு போய் கொண்டே போட்டா நீதிமான் ஆக முடியாது. புண்ணியத்தலம் எங்க போய் வந்தாலும் எந்த புண்ணியமும் கிடையாது. ஆண்டவரே சொல்லிட்டாரு, பெத்தேலுக்கு போகாத, கில்கால தேடாத, புண்ணியத்தலத்தை நாடாத, பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். எப்படி ஒரு மனுஷன், எல்லாரும் பாவிகள் தானே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தார்கள் அல்லவா? அப்ப எப்படி மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான்னா அவருடைய கிரிகளினால. நம்முடைய நீதி எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில அழுக்கான கந்தையா இருக்கு. நம்ம கிரியைகளினாலே ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்பட மாட்டான். கேட்டீங்களா? நான் என் தகப்பன் தாயை கரம் பண்ணுகிறேன், நான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறேன், நான் திருடுவதில்லை, பொய் சொல்வதில்லை, பொய்யான இடுவதில்லை, பிறர் பொருளை இச்சிப்பதில்லை, இதெல்லாம் நல்லதுதான். நம்முடைய கிரிகளினால் நாம் நீதிமானாக்கப்பட முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எப்படி பிறப்பின விசுவாச பிரமாணத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு விசுவாசம்னா அது யாரை பற்றி? தேவனை பற்றின விசுவாசம் நமக்கு இருந்தால் நீதிமானாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. பாருங்கள், விசுவாசம் இருக்குது. விசுவாசம் இருக்கா? யாருக்கு மேல விசுவாசம்? ஆண்டவர் பெயரில் வைக்கும் விசுவாசத்தினாலதான். ஆண்டவர் ஒருவர், வானம் பூமி படைத்தவர், அவர் தான் என்னை நேசித்து எனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை உலகத்துக்கு அனுப்பி தந்தார். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் பாவ பரிகாரி. அப்படி ஒரு விசுவாசம் இருக்குமானால், கேட்டீங்களா, அந்த விசுவாசத்தினால, தேவகுமாரனை பற்றி விசுவாசத்தினால நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நீங்க படிச்சு பார்க்கலாம். அந்த ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கினிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். கேட்டீங்களா? அதுதான் கிரியினால் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நான் கடன் கொடுத்தேன், ஏழைகளை நேசித்தேன், ஏழைகளுக்கு உதவி செய்தேன், அதெல்லாம் இருக்கட்டும். கிரிகளினால தேவனை பற்றும் விசுவாசத்தினால், தேவகுமாரன் இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலதான் நம்ம நீதிமான் ஆக்கப்பட முடியும் என்பதை அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. மீதி அப்ப ஆண்டவரை பற்றி விசுவாசம் இல்லாத ஒரு மனுஷன் நீதிமான் கிடையாது. எல்லாரும் பாவிகள், எல்லாரும் துன்மார்க்கர்கள். உங்க சொந்தக்காரங்களானாலும் சரி, ஜனத்தார் ஆனாலும் சரி, அதுதாங்க உண்மை. நம்ம உண்மையை சொல்லியே தீர்வோம். கேட்டீங்களா? பழைய காலத்துல ஆண்டவரால் படைக்கப்பட்ட முதல் மனுஷன் ஆதாம், ஒரே மனுஷன் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியலை. அதனாலதான் பாவ உலகத்தில் வந்தது. ஆனா அதே நேரத்தில் கர்த்தராகிய இயேசு பிதாவாகிய தேவனுக்கு தன்னை கீழ்ப்படுத்தினார், சிலுவையின் மரண வரையிலும் கீழ்ப்படிந்தார். அதனால என்ன நடந்தது? அதனால அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவகுமாரன் இயேசு சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், தேவாதி தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால அவர் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்று பவுல் ரோமர் 5:19 குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. One man disobeyed God and many became sinners, but in the same way one man obeyed God and many will be made right. ஹல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே மனித குலமே பாவியாய் போச்சு, அக்கிரமக்காரம் ஆயிட்டாங்க. தேவகுமாரன் இயேசுவின் கீழ்ப்படிதலினால அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அது எப்படி? இயேசு பிறப்பதற்கும் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்ன? அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், மீறுதலை ஏற்றுக்கொண்டார், அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் என்று ஏசாயா 53:11 எழுதியிருக்கு பாருங்க. என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். ஹல்லேலூயா. தேவனை பற்றும் விசுவாசம், தேவகுமாரனை பற்றும் விசுவாசம் நம்முடைய கிரியைகளினால் அல்ல, இப்பொழுது தேவனை பற்றின அறிவினால். ஹல்லேலூயா. என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். நம்ம நீதிமான்கள் ஆகணும்னா சும்மா ஒரு சாதாரண விஷயம் அல்ல. தேவனை பற்றின விசுவாசம் கிரியைகளால் அல்ல,
அடுத்து தேவனை பற்றின அறிவு நமக்கு வேணும். தேவனை பற்றின அறிவு இருந்தால் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும். அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை பற்றும் அறிவினால் நமக்கு தேவனை பற்றின அறிவு இருக்கா? தேவனை பற்றின அறிவை அடையணும்னா என்ன செய்யணும்? வேதத்தை படிக்கணும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படிக்கணும், அல்லது வசனத்தை கேட்கணும். படிக்கணும் அல்லது கேட்கணும். படிக்கவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன்னா நம்ம ஆண்டவரை பற்றி அறிஞ்சுவிட முடியாது. ஆமா, பாருங்கள், ஆண்டவரை பற்றின அறிவு நமக்கு இருக்குமானால் நம்ம விசுவாசத்திலே பெருக முடியும். விசுவாசம் எப்படி வருகிறது? தேவனுடைய வசனத்தினால வருகிறது. தேவ வசனத்தினாலதான் நம்ம நீதிமானாக்கப்பட முடியும். தேவனுடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது, நம்முடைய ஜீவியத்தில் மாறுதலை ஏற்படுத்துகிறது. அதுதான் உண்மை. நான் வசனத்தை எல்லாம் படிக்கவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன், நான் கதை புத்தகம் படிப்பேன், நியூஸ் பேப்பர் டெய்லி படிப்பேன், அதனால மனுஷன் நீதிமானாக்கப்பட முடியாது. ஒரு பெரிய மனுஷனை ஒரு நாள் சந்தித்தேன். அவர்கிட்ட கேட்டோம். அவர் சொல்றாரு, நான் தினமும் 2 தடவை நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், தமிழ் பேப்பர். அவருடைய மனைவி சொல்றாங்க, எங்க நைனா வந்து ஒவ்வொரு நாளும் உள்ள செய்தி அவருக்கு நல்லாவே தெரியும், மறக்காது. அத்துக்குடி அவருக்கு நல்லா தெரியும் நியூஸ் பேப்பர் செய்தி. நியூஸ் பேப்பர் படிச்சதோ, வேற திருக்குறள் படிச்சதுனாலேயோ, பகவத்கீதை படிச்சதுனாலேயோ, ரிக்கியஜூர் சாம அதரோட வேதம் படிச்சதுனாலேயோ நீதிமானாக்கப்பட முடியாது. நம்ம பைபிளை படிச்சீங்கன்னா ஆண்டவரை பற்றின அறிவு கிடைக்கும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே மாறுதலை ஏற்படுத்தும். நமக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா, அது உண்மை. அப்படி அநேக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம எப்படி நீதிமானாக்கப்படுறோம்? தேவனை பற்றி விசுவாசம், நம்முடைய கிரிகளினால் அல்ல என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து தேவனை பற்றின அறிவினால், பிறகு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். அப்பதான் நமக்கு அவரை பற்றின அறிவே கிடைக்கும். கேட்டீங்களா? இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபை மக்களுக்கு எழுதும் பொழுது நீங்கள் நீதிமானாக்கப்பட்டீர்கள் என்று குறிப்பிடுகிறார். இங்க யாராவது நீதிமானாக்கப்பட்டவங்க இருக்கிறீங்களா? இங்க யாராவது வந்திருக்கிறீங்களா? வந்திருந்தா அல்லேலூயா சொல்லுவோம். நீதிமான ஆக்கப்பட்டவர்கள் இருந்தால் கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள் உண்மையானா? அப்ப முன்னால எப்படி இருந்தீங்க? பாவிகள், துரோகிகள், துன்மார்க்கர், அக்கிரமக்காரா இருந்தீங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்றாரு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are washed clean, you are made holy, and you are made right with God in the name of the Lord Jesus Christ. Hallelujah. ஆண்டவர் இயேசுவினாலே நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டீர்கள் என்று பவுல் அழகாக குறிப்பிடுகிறார். உண்மைதானா என்று கேட்டால் உண்மைதான். அதுல எல்லாம் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லை. தேவகுமாரனை பற்றி விசுவாசம், பரிசுத்த ஆவியானவராலே சுத்திகரிக்கப்பட்டோம், நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்பது சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்ப நீதிமான் சொன்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இப்படி நீதிமான் சொன்னா அப்படி மீச இல்லாம அப்படியே பாவம் போல ரொம்ப மெதுவா சவுண்டை குறைச்சி பேசி பீடி சிகரெட் குடிக்காம. நீதிமான் சொன்னாலே தேவனை பற்றி விசுவாசம் உள்ளவர், தேவனை பற்றி அறிவுள்ளவர். அடுத்து ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவங்கதான் நீதிமான்கள். பரிசுத்த ஸ்தலத்துக்கு துன்மார்க்கர் கூட போக்குவரத்து செய்திருக்கிறார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் வசனம் இருக்கு. அப்ப நீதிமான்கள் என்றால் யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தேவ ஆவியை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, யார் நீதிமான்? எல்லாரும் நீதிமான்கள் அல்ல, எல்லாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவரை உடையவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள். இதுக்கு முன்னால எப்படி இருந்தீங்களா? இப்படி இதுக்கு முன்னால பாவிகளாக இருந்தார்கள், அநியாயம் பண்ணுகிறவர்களாக. 9ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க, என்னெல்லாம் இருக்கு? வேசி மார்க்கத்தார், சரியில்லாத ஜீவியம், ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அடுத்தது விக்கிரவணக்கத்தார், விக்கிரவணங்குகிறவர்களாக இருந்திருந்தார்கள்.
அப்படித்தானே? முன்னால பாவிகளா இருந்த காலத்துல இந்த பயங்கரமான பாவம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. யாரு? இந்த பாவிகள். பேசி மார்க்கம், விக்கிரக ஆராதனை, அடுத்து விபசாரம், சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, திருடுகிறது, பொருளாசை. அப்ப பொருளாசை உடையவன் நீதிமான் கிடையாது. வேலண்டைன் டே, லவ் எஸ் டேன்னு சென்னை பட்டணத்தில் அவங்க ஒரு பெரிய சபையில அன்னைக்கு எழுதி போட்டுருக்கிறாங்களா வேலண்டைன் டே. சாது ஸ்ரீமன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, என்னட்ட தான் சொன்னாரு. ஆமா, ஆவிக்குரிய சபையில எப்படி எழுதலாமா? இதை நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? பெரிய பெரிய சபைகள்ல ஆடம்பரம், ஆர்ப்பாட்டம், டான்ஸ் எல்லாம் நடக்குதான். அவர் ரொம்ப ஆவியில துக்கத்தோடு சொல்லிட்டு இருக்காரு. இதை கவனிங்க. முன்னால பாவிகளாக இருந்த காலத்துல இந்த பாவ பட்டியலை எதெல்லாமோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நீங்க ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்கு பாத்தீங்களா? என்ன உங்க பேர் பட்டியல், தேர்தல் உள்ள அந்த பேர் பட்டியல் இல்ல, பாவ பட்டியல் இருக்கு. Who committed adultery, அடுத்து sex with other men, people who are stealing, greedy, அடுத்து நல்ல தண்ணி அடிக்கிறது, மதுபானம் குடிக்கிறது, அடுத்து மற்றவர்களை those who abused others and insulted, those who cheated others, மற்றவங்களை ஏமாத்தினது. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீதிமான்கள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க எல்லாம் சரியா புரிஞ்சுக்கிடணும், இல்லைன்னா நோ யூஸ். நீங்க எல்லாம் நீதிமான்கள் நீதிமான்கள் நினைச்சிட்டு ஏமாந்துட கூடாது. இந்த பட்டியல், இந்த பாவ காரியங்கள் முன்னால இருந்தது. இப்ப இதுல ஏதாவது இருக்கும்னா you cannot be in the list of the righteous people. இதுல ஏதாவது உங்கள்ட்ட இருக்குமானால் என்னது? விக்கிரக ஆராதனையோ, விவசாயமோ, சுய புணர்ச்சியோ, ஆண் புணர்ச்சியோ, திருடுறதோ, பொருளாசையோ, வேற வெறித்தனமோ. வெறித்தனம்னா தண்ணி அடிக்கிறது, அதான் வெறி. கேட்டீங்களா? உதாசீன அலட்சிய போக்கு, கொள்ளையடிக்கிறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, ஆமா, ஏமாத்துறவங்க, இவங்க எல்லாம் நீதிமான்கள் கிடையாது. அவங்க பரலோகத்துக்கு வர மாட்டாங்க. நீதிமான்களை தான் ஆண்டவர் பரலோகத்துக்கு சேர்க்க வரப்போறார். அது தெரிஞ்சுடுங்க. பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்றார். பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தார். நம்ம முன்னால பாவியா தான் இருந்தோம் இல்லையா? பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே. நீங்க பாவியா இருந்தா கூட, ஆண்டவரே நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், என்னை நீ சுத்தமாக்கும், என்னை நீதிமானாக்கும் சொன்னா உங்களை சுத்திகரிப்பார், உங்களை பரிசுத்தமாக்குவார். நாங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றதல்ல. பொருளாசை மாறிட்டா, பொருளாசை மாறிட்டா, திருடுற புத்தி மாறிட்டா, அடுத்த ஏமாத்திர மாறிட்டா, கமிஷன் பிசினஸ் எல்லாம் நிறுத்தியாச்சா? இல்லைன்னா நீதிமான் கிடையாது. வேத வசனத்தின்படி நீதிமான் அல்ல. நீங்க ஏமாந்து போயிடாதுங்க. ஆண்டவர் வருவார், ராஜன் வேகம் வாராரே. பாடலாம், போக முடியாது, பாடிட்டு இங்கதான் கிடக்கலாம். ஆமா, இந்த பட்டியலில் ஏதாவது பாவம் உங்கள்கிட்ட இருக்குமானால் நீங்க இன்னைக்கு மனம் திரும்பணும், ஆண்டவரிடத்துல சொல்லி மன்னிப்பு கேட்கணும், பாவாரிக்கை பண்ணணும். அப்பதான் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. முன்னால நம்மில் அநேகர் இப்படிப்பட்ட பாவத்துல ஏதோ ஒன்று ரெண்டுல மாட்டிட்டு இருந்தோம். ஆண்டவரிடத்துல நம்ம கெஞ்சி மன்றாடி கேட்டு பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து விட்டுட்டோம். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. அடுத்து நீதிமான்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நீதிமான்கள் என்ன செய்வாங்க, அல்லது எப்படி இருப்பாங்க, அல்லது எப்படி இருக்கணும். How a righteous person should be. நீதிமான் என்று சொல்லுகிறவன் என்ன செய்வான், எப்படி இருப்பான், அதுக்கு வேதத்தில் சில ஆதாரங்கள் இருக்கு. நான் சொல்றேன், கமெண்ட்ரியோ, கதை புஸ்தகத்தையோ, வேற ஒருத்தர் எழுதின புத்தகத்தையோ, டிவியில வந்து இங்கிலீஷ் ப்ரோக்ராமே பார்த்து நான் இங்க பிரசங்கம் பண்ண வரல. ஆண்டவரிடத்துல கேட்டேன், பரிசுத்தாவியானவர் சில காரியங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்ல உள்ளத்தில் ஏறுதலை தந்தார், வேதத்திலிருந்து வசனங்களையும் கொடுத்தார். அதைத்தான் சொல்ல போறேன். நீதிமான்கள் என்ன செய்வாங்க, அவங்க எப்படி இருக்கணும், எப்படி இருப்பாங்க உள்ளத நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா 140ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க சொல்றார். 140ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். நீதிமான்கள் என்ன செய்வார்கள்? Those who do what is right will praise your name. The righteous shall praise your name. நீதிமான்கள்
உம்முடைய நாமத்தை துதிப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க நீதிமான் சொல்லிக்கிட்டு ஆண்டவரை துதிக்கிறதே இல்லைன்னா நீதிமான் அல்ல. நீதிமானால ஆண்டவரை துதிக்காம இருக்க முடியாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரை துதிக்கிறீங்களா? நிதமும் பாடி போற்றுவோ இதயம் பொங்கி பூரிப்பாய் நம் தேவனை நிதமும் பாடி போற்றுவோ. நீதிமான் சொல்லிக்கிட்டு ஆண்டவரை துதிக்க முடியல. ஒரு ஸ்தோத்திரம் கூட பண்ண முடியல. ஒரு நாள் கூட ஆராதிக்க முடியல. வாரத்தில் ஒரு நாள் ஆராதிக்க முடியல. ஆராதிக்க வர்றது கிடையாது. அப்ப நீங்க பாவியாக மாறிட்டீங்கன்னு தெரியும். பாவத்தில் ஏதோ விழுந்துட்டீங்கன்னு தெரியுது. நீங்க பாவத்தை விட்டு உண்மையிலேயே பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக இருக்கிறது உண்மையானால் you will be praising the Lord continuously. தொடர்ச்சியாக டெய்லி தினமும் நீங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீதிமான்கள் தானா? ஆண்டவரை துதிக்க முடியுதா உங்களால? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. என்ன தெரியணும் இதுக்கு? ஆண்டவரை துதிக்கிறது எங்க போய் படிச்சுட்டு வரணுமா? ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆண்டவரை ஆராதிக்க சொல்லி தரணுமா? பாடம் தெரியல, நாங்க படிச்சு தரோம். வசனம் தெரியல, சொல்லி தரோம். எப்படி ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொல்லி தரோம். இப்ப நீங்க நீதிமான்களா இருந்தா ஆண்டவரை உங்களால துதிக்க முடியும். அல்லேலூயா. அது உண்மை. ஆமா, இது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரை துதிக்கவே முடியல. அது எதனாலன்னா அவங்க பாவத்தினால கட்டப்பட்டிருக்கிறாங்க. பாவ கயிறுல கட்டப்பட்டிருக்கிறார்கள். சிலருடைய வீட்டுல டெய்லி சண்டை, அடி அடி. அங்க ஒரு பாட்டில் இருக்குது வீட்டுக்குள்ளால மூலையில. அது யார் குடிக்கிறா? எங்க ஐயா குடிக்கிறாரு. என்ன தண்ணியா? குடிக்கிற தண்ணி இல்ல, கள்ளு, பீரு, விஸ்கி, பிராண்டி, ஏதோ போதை வஸ்து இருக்குது. நீதிமானுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கும். நீதிமான் ஆண்டவரை துதிக்கிறவனா இருப்பான். ஹல்லேலூயா. அவன் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிக்க மாட்டான். அதை அவன் ஏற்றுக்கிட மாட்டான். ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருப்பார்கள் நீதிமான்கள். ஹல்லேலூயா. அவங்க வீட்டுல என்ன இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? 118 சங்கீதம் 15 வசனத்தில் இருக்கு, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கும். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல சினிமா பாட்டு கேக்குதா? உங்க டிவியில சினிமா படம் வருதா? தம்பி, நீ உங்க வீட்டுல சினிமா பாக்குறது உண்டா? ஆமா, கொஞ்சம் பார்ப்போம். நியூஸ் முடிஞ்சதும் கொஞ்சம் பார்ப்போம். யாரெல்லாம் பார்ப்போம்? நாங்க எல்லாருமே பார்ப்போம். நீங்க நீதிமான் நினைச்சு ஏமாந்துடாதுங்க. நீங்க நினைச்சுட்டு இருக்கிறது பெரிய தப்பு. இந்த தப்பை திருத்திடுங்க. பாவத்தை விட்டீங்களா? உங்க வீட்டுல உங்க வாசஸ்தலத்துல சண்டை, சச்சரவு, தூஷணம், அடிதடி, சினிமா, பாட்டு, டிராமா, சுட்டி டிவி. You are not a righteous person. You are not right with God. நீ ஆண்டவரோட சரியான ஆள் கிடையாது. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கும். ஹல்லேலூயா. அப்படி இருக்குதா? அப்படி இருக்குமா? அப்படி இருக்கணுமே. அப்படி இருந்தாதான் நீங்க நீதிமான். ஆமா, you can hear the victory celebration in the homes of those who live right. நீதிமான்கள், சரியாய் வாழ்கிறவர்கள், ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்கிறவர்களுக்கு பேர் தான் நீதிமான். அவங்க வீட்டுல விக்டரி செலிப்ரேஷன், அங்க கொண்டாட்டம் நடைபெறும். கொண்டாட்டம் இல்ல, கூக்குறல் அல்ல, துதி ஸ்தோத்திரம் அங்கே தொலைத்துக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. மற்றவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். கேட்கக்கூடிய அளவுக்கு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கும், அங்க கேட்கும். ஹல்லேலூயா. அடுத்து சாலமன் ஞானி ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறார். நிறைய சொல்றாரு நீதிமான்களை பற்றி. நமக்கு அவ்வளவு அவங்களுடைய தகுதி, அவங்க என்ன செய்வாங்க நமக்கு அதிகம் தெரியாது. பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம ஏகப்பட்ட பாவம் செய்து பாவியா இருந்தோம். இப்பதான் கொஞ்சம் 1ஆம் கிளாஸுக்கு வந்திருக்கிறோம். நீதிமான் என்ற நிலைமையில கொஞ்சம் ஆரம்ப பாடத்தில் வந்திருக்கிறோம். நீதிமான்கள் கர்த்தரை துதிப்பார்கள். அடுத்து நீதிமான்கள் என்ன செய்வாங்கன்னா, சாலமன் ஞானி குறிப்பிடுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, they will be generous. அவங்க கொடுப்பாங்கன்னு எழுதியிருக்காம. அப்படி இருக்கா? படிச்சீங்களா? எப்படி இருக்கு? நீதிமொழிகள் 21-26 எப்படி இருக்கு? நல்லா எழுதியிருக்கா? வசனம் இருக்கு, பாத்தீங்களா? நீதிமான்கள் என்ன செய்வார்கள்? நீதிமான்கள் 26ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, படிச்சீங்களா? நீதிமானோ பிசுத்தனம் இல்லாமல் கொடுப்பான். ஹல்லேலூயா.
நீதிமான் பிசிறித்தனம் இல்லாம கொடுப்பார். இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் திஸ் ட்ரூத். இதை அறிஞ்சிடுங்க. நீதிமான் பிசிறித்தனம் இல்லாமல் கொடுப்பான். ஏழைகளுக்கும் கொடுப்பான், எளியவர்களுக்கும் கொடுப்பான், ஆண்டவருக்கும் கொடுப்பான். ஹல்லேலூயா. நீங்க நீதிமான் சொன்னீங்க, நானும் நம்புறேன். ஆனா நீங்க ஆர் யூ லிபரல் இன் கிவிங் டு தி புவர்? இந்த சபையில ஏழைகளுக்கு கொடுக்குறவங்க எத்தனை பேர்? யாரோ ஒரு ஆளோ 2 ஆளோ 3 ஆள். ஏழைக்கு இறங்குறான், கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். உதாரணம் உள்ள ஆத்துமா செழிக்கும். விசனமாயல்ல, கட்டாயமாயல்ல, மனதில் இருந்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கணத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். நீங்க இவ்வளவு நாள் நாங்க நீதிமான், righteous people, we are right with God. Whereas you are not liberal in giving to the Lord. நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல உதாரணமாக இல்லையே, அப்ப நீங்க சரியில்லைன்னா you are greedy. நீங்க கொடுக்கிறதுல பெரிய யோசனை பண்றீங்க. உங்களுக்கு ரொம்ப யோசனையா இருக்கு, கொடுக்கணுமா கொடுக்கண்டாமா, எடுக்கணுமா எடுக்கண்டாமா, எடுக்கணுமா எடுக்கண்டாமா. யாராவது தருவாங்களா தரமாட்டாங்களா? தருவாங்களா தரமாட்டாங்களா? வாங்குறதை பார்த்து கொடுக்கிறது தான் மேலானது என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். நீங்க நீதிமான்னு சொல்லிக்கிட்டு உலோபியை போல கொடுக்க எண்ணம் இல்லாத ஆளா இருக்கக்கூடாது. ஏழை எளியவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், சகோதரன் ஒருவன் வஸ்திரம் இல்லாத இருக்கிறார். சகோதரனே, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கான்னு சொன்னா அது கிரியை இல்லாத விசுவாசம். நோ யூஸ், யூ ஆர் நாட் எ ரைச்சியஸ் பர்சன். நீங்க தெரிஞ்சிடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆடம்பரமா சுகபோகமா உலகத்தில் கிறிஸ்தவ தலைவர்கள் போதகர்கள் வாழ்கிறார்கள். வைரஸ் they enjoy the world like anything. உலகத்தை ரொம்ப அனுபவிக்கிறாங்க. they are very poor in giving to the poor. ஏழைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப பிச்சைக்காரங்களா இருக்கிறாங்க, பிசிறித்தனமா இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு கொடுக்கறது கிடையாது, ஆண்டவருக்கு செலவு பண்றது கிடையாது. they are amazing men. 2 கோடி காரில் ஊழியக்காரன் போறாரு, 3 கோடி காரில் ஊழியக்காரன் போறாரு. இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லித்தார? இதெல்லாம் தேவ மனுஷன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நீதிமான் பிசிறித்தனம் இல்லாமல் கொடுக்கிறவன். ஹல்லேலூயா. தெரியுதா? இப்ப தெரியுதா? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க நீதிமான், நாங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டோம், இயேசு ஆண்டவராய் ஏற்றுக்கிட்டோம், பரிசாய் பெற்றுட்டோம், பாட்டெல்லாம் பாடுறோம், சபைக்கு போறோம், ஆராதிக்கிறோம். ஆல்ரைட், ரொம்ப கரெக்ட், நல்லது. நம்பர் 1 யூ காட் பாஸ். முதல் பாயிண்ட்ல வெற்றி, உங்களுக்கு பாஸ் கொடுத்தாச்சு. 2வது, கொடுக்கிறது எப்படி இருக்கிறீங்க? ஆர் யூ லிபரல்? கொடுக்கிறது எப்படி இருக்கு? ரொம்ப யோசித்து தான் கொடுக்கணும். பிச்சைக்காரன் கொடுக்கறது என்ன செய்யணும்? யோசித்து தான் கொடுக்கணும். அதை விட ஆண்டவருக்கு யோசித்து தான் கொடுக்கணும். How many of you gave for the special meeting? விசேஷ கூட்டத்துக்கு எத்தனை பேர் கொடுத்தீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தான் தெரியணும். நீங்க நீதிமான் சொல்லிக்கிட்டு ஆண்டவருக்கு கொடுக்கறதே கிடையாது. You are wrong. You are deceiving yourself. உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்கிறீர்கள். ஏமாந்திராதுங்கோ. அடுத்தது, நீதிமானுக்கு உதட பற்றி வர்ணிக்கிறார். நீதிமானுடைய உதடு எப்படி இருக்குமா? அவருக்கு உதடு லிப்ஸ்டிக் போட்டது போல இருக்குமா? பியூட்டி பார்லர் போயிட்டு வந்த போல இருக்குமா? ஐயோ, பியூட்டி பார்லருக்கு எல்லாரும் போறாங்களா? பாஸ்டர்மாரும் மணிமாரும் பொண்ணுகளும் போறாங்களா? பியூட்டி பார்லருக்கு போகாம கல்யாணமே வேண்டாமா? எதுக்காக? ஹேர் ஸ்டைலுக்காக மட்டும் இல்ல, லிப்ஸ்டிக் எல்லாம் போடுறதுக்காகத்தான். இருக்கட்டும். நீதிமானுடைய உதடை பற்றி சாலமன் ஞானி சொல்றார்களே, நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அநேகரை போஷிக்கக்கூடிய உதடுகள் நீதிமானுக்கு இருக்கும். அடுத்தவனுக்கு பிழைப்பை கெடுக்கிறத நீதிமான் அல்ல. அடுத்தவனுக்கு பிழைப்பை கெடுக்கிறாங்க, அவங்க பிழைப்பில கைய வைக்கிறான். இவனை கூப்பிட்டு மெதுவா பேசுறாரு, மெதுவா பேசி அவனுக்கு பிழைப்பில மண்ணை போட்டுட்டான். அவனுக்கு வேலையை இல்லாம ஆக்கிட்டான், அவனை வேலையிலிருந்து நிப்பாட்டிட்டான், அவனை வேலையிலிருந்து பிரிச்சு விடுக்க வழி பண்ணிவிட்டான். தம்பி, நீ ஏமாந்துறாரு. அவன் நீதிமான் கிடையாது, அவன் ஒரு துஷ்டன், அவன் ஒரு துன்மார்க்கன். நல்லா புரிஞ்சுக்க. நீதிமானுடைய உதடு என்ன சொல்லும்? என்ன சொல்லி இருக்கிறாரு? படிச்சு பாத்தீங்கல்ல? பைபிள்ல தானே இருக்கு. அநேகரை போஷிக்கும். ஹல்லேலூயா. பைபிளை தெரிஞ்சுடுங்க. You shall know the truth and the truth shall set you free. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஆமா, the righteous people say things that help others. அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்களை சொல்றாங்க, மற்றவர்கள் வாழக்கூடிய வார்த்தைகளை சொல்றாங்க, மற்றவர்களை போஷிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்கிறார்கள். ஹல்லேலூயா.
அரசாங்கத்திலிருந்து உதவி கொடுக்குறாங்க. பொங்கலுக்கு சர்க்கரையும் 1 கிலோ அரிசியும் கொடுக்குறாங்க, இலவசமா கொடுக்குறாங்க, 100 ரூபாயும் கொடுக்குறாங்க, போய் வாங்கிக்கிடுங்க. நீதிமானுடைய உதடுகள் நல்ல காரியம் ஏதாவது இருந்தா யாருக்கும் சொல்லிடாதுங்க. நமக்கு மட்டும்தான் அனுபவிக்கணும், நம்ம பிள்ளைகள் மட்டும்தான் அனுபவிக்கணும். நல்ல ஸ்கூல் எதுன்னு சொல்லிடாதுங்க, நல்ல காலேஜ் எதுன்னு சொல்லிடாதுங்க, நல்ல தொழில் எதுன்னு சொல்லிடாதுங்க, நல்ல இடம் எதுன்னு சொல்லிடாதுங்க. அங்க ஒரு இடம் இருக்குன்னா விற்பனைக்கு ரொம்ப சீப் ரேட்டா கிடைக்குமா, நல்ல இடமா சொல்லிடாதுங்க. நல்ல காரியம் எதுவும் சொல்லிடாதுங்க. wicked people will never say the good things to others. இந்த துஷ்ட பசங்க, அக்கிரமக்காரங்க, பாவிகள் நல்ல காரியம் அவன் எவனுக்கும் சொல்ல மாட்டோம். பிழப்பே கெடுத்துருவாப்பா, அவன் துஷ்ட ஆவான். நீதிமான் யார் தெரியுமா? அவனுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியாது. You are not aware of this truth. நீதிமானுடைய உதடுகள், நீங்க உங்க உதட்டினால மற்றவர்களுக்கு வாழக்குள்ள வழியெல்லாம் காட்டி சொல்றீங்களா? பிழைக்குள்ள வழியை சொல்லி கொடுக்குறீங்களா? சொன்னீங்களா? சொல்ல முடியுதா? உதட்டுல வாயில வருதா? யாருக்கும் சொல்லிடாது. ஒரு ஆஃபர் போட்டிருக்கிறாங்க கும்பகோணத்தில், இன்னைக்குதான் முடிய போதில்ல, இந்த மாசம் கடைசி வரை இருக்கு. யாருக்கும் எந்த நல்லதுன்னு சொல்லிடாதுங்க. நீங்க நீதிமான்கள் இல்லையா? கமுக்கமா வச்சுக்கிடுங்க. யாராவது வாங்கிடுவாங்க, யாராவது அறிஞ்சு விடுவாங்க. நல்ல காரியம் எதுவும் சொல்லிடாதுங்க. அடுத்தவன் பிழைச்சிருவான், அடுத்தவன் முன்னேறிடுவான், அடுத்தவன் நல்ல நிலைமைக்கு வந்துடுவான். யூ ஆர் தி விக்கெட் பர்சன். நீதான் துஷ்ட, நீதான் அக்கிரமக்காரன், நீதான் பாவி. உனக்கு தான் கொடும்பாவியை எரிக்கணும். நீதிமான் என்ன செய்வான் தெரியுது இல்ல? நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். ஹல்லேலூயா. புரியுது இல்லையா? ஹல்லேலூயா. ஆமா, நீதிமான் அப்படிதான் இருக்கணும். அதுதான் கரெக்ட். ஹல்லேலூயா. நீதிமான் எப்படி இருக்கணும்? அப்படிதான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிங்களா? உங்களுக்கு இப்ப புரியுதா புரியலையா? அடுத்து நீதிமானுடைய வாய். அந்த நீதிமானுக்கு உதட பற்றி நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். நீதிமானுடைய வாயை பற்றி இதே நீதிமொழிகள் 10:18 சொல்றாரு. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. அப்பா, the words of the righteous are like a spring of fresh water. கசப்பான வார்த்தை இல்ல. words of நீதிமானுடைய வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? ஸ்பிரிங் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஜீவ ஊற்று, நல்ல தண்ணீரை கொண்டு. வார்த்தை எப்படி இருக்கு? அவர்கிட்ட பேசினா கொஞ்ச நேரம் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குங்க, ஒரு அமைதி கிடைக்குங்க, ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மன அமைதி, குளிர்ச்சியா இருக்கும், இருதயத்துக்கு குளிர்ச்சியா இருக்கும். அவன் தான் நீதிமான். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வாயில வர்ற வார்த்தை இருக்கும் கேட்டீங்களா? அது குளிர்ச்சியான ஒரு ஊற்று போல இருக்கும் என்று சாலமோன் சொல்ற. எரிஞ்சு விழுகிறது, பிள்ளைகிட்டே எரிஞ்சு விழுகிறது, புருஷன்கிட்டே எரிஞ்சு விழுகிறது, மனைவிட்டே எரிஞ்சு விழுகிறது, அக்கம் பக்கத்தில் பாஞ்சு விழுகிறது. தினவா ரூபஸுக்கு அந்நிய பாசையா? அதான் ஜீவ ஊற்று போல இருக்கும். இனிமையான சொற்கள், மதுரமான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னும் நினைச்சிருக்கிற மனைவியை பார்த்து புருஷன் பேசுற பேச்சை கேட்டா அவ இது எத்தனை வருஷம் இவனோட வாழ போறாளோ நமக்கு தெரியல. மனைவிக்கு வார்த்தையை கேட்டா அவ போடுற சாப வார்த்தைகள் புருஷனை அவளே சாபு போட்டு கொன்றுவா போல இருக்க. மனைவி மாறே புருஷன் மாறே சாபு போடாத, உருப்படாம போவாய, நீ பாடையில வருவ பலையில வருவேன்னு சொல்லாத. கொஞ்சம் பார்த்து பேசு. நீ எல்லாம் துன்மார்க்க ஸ்திரீ, நீ ஒரு துன்மார்க்கனானால் நீ எரிஞ்சு விழு தாறுமாறான வார்த்தையை பேசி சாபம் போடு. மனைவியை புருஷன் சாபம் போடுறது, புருஷனை மனைவி சாபம் போடுறது, பிள்ளைகளை பெற்றோர் சாபம் போடுறது, எல்லாம் நிறுத்தணும். எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கணும். நீதிமானுடைய வாய் ஜீவ நீரூற்று போல குளிர்ச்சியான வார்த்தை. ஹல்லேலூயா. How about us? நம்ம பற்றின கதை எப்படி? How about you gentlemen? நீங்க எப்படி இருக்கீங்க? நீதிமான் தானா? இப்ப திராசுல வச்சா நீ தராசுல நிற்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய். You are not righteous before God. You are not a righteous person. நீ நீதிமானாக காணப்படவில்லை, குறைய காணப்படுகிறாய். இனிமையான வார்த்தைகள், மதுரமான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், மன வேதனையை நீக்கக்கூடிய வார்த்தைகள் புறப்படட்டும். ஹல்லேலூயா. செத்தும் போறான் இல்லையே மாப்பிள்ளை, என் பொஞ்சாதி சீக்கிரம் செத்துட்டான்னா நான் அடுத்து நல்ல ஒரு பொண்ணை பார்த்து, இளம் வயசு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணல. நீ விசுவாசியா? ஆர் யூ ரைச்சஸ் பர்சன்? நீ தான் நீதிமானா? தேவாவியானவர் உன்கிட்ட இருக்கிறாரா? நீ தான் ஆண்டவருக்கு பிள்ளையா?
பெரிய நீதிமான் ஆளை ஏமாத்த ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. யூ ஆர் டிசீவிங் யுவர்செல்ஃப். ஒன்னை நீ வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய். நீ நீதிமானா? ஆர் யூ ரைட் பிஃபோர் காட்? ஆண்டவருக்கு முன்பாக சரியா இருக்கியா? எரிஞ்சு விழுற எரிச்சலின் ஆவி, கலகத்தின் ஆவி, கொடுமை. விசுவாசிகள் குடும்பம் எல்லாம் நரகம் போல ஓடிட்டு இருக்கு. நரகத்துல கிடக்கிறது போல இருக்கு நரக வாழ்க்கை. என்னைக்கு காண்பேனோ என்னே சுதேவா, ஆண்டவரை எப்படா பார்க்கலாம் அப்படின்னு ஆசையா? எங்க வீடே ஒரு நரகமா இருக்குதுங்க. என் வீட்டுக்காரி இருக்கிறாரு, அவளுக்கு பேச்சு தாங்க காரணம். ஐயோ, என் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, எங்க புருஷரு, அவர் பேசுற பேச்ச கேட்டா என்னையோ கைத்துல தொங்கி இருக்கணும், செத்து இருக்கணும். மிஸ்டர் ஜென்டில்மேன், don't you know that you are a righteous person washed by the blood of Jesus? நீ இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான் தானா அப்படின்னா வார்த்தை கொஞ்சம் மதுரமா இருக்கட்டும். அல்லது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாம் யாரும் கேட்க முடியாது, சகிக்க முடியாது. அதனாலதான் சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்தில் சொல்றார், பாவிகள் நீதிமான்கள் சபையில் நிலைத்திருப்பது இல்லை. You cannot be here in the congregation of the righteous. நம்ம சபைக்கு நிறைவேறாத வர முடியல, கால் முடிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? They want to continue in their sin. They want to continue in their wickedness. They want to use the bad words. தீமைய வார்த்தைகள், அசுத்த வார்த்தைகள், கடும் சொல்லை தவிர்த்து விடுங்கள். நீதிமானுடைய வாய் எப்படி இருக்குமா? மதுரமான ஜீவ ஊற்றை போல இருக்கும் என்று சாலமன் ஞானியே சொல்கிறாரே. ஹல்லேலூயா. அப்படிதானே? அப்படி இருக்குமா? அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம இவ்வளவு காலம் ஓட்டடப்பால எண்ணெய் ஊத்துறீங்களா? எண்ணெய் என்ன இல்லை, எல்லாம் வெளியே ஓடி போச்சு. காரணம் ஜீவியம் சரியில்லை. அதனால தான் நம்ம வாழ்க்கையில பல பாதிப்புகளும் பல குழப்பங்களும் நமக்கு ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கிறது. அடுத்து ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. நீதிமான் யாருன்னு சொன்னா அவங்ககிட்ட சில தகுதிகள் இருக்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். அது ரொம்ப அவசியமான ஒரு காரியம் சொல்ல போறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல ஒரு பட்டியல் அங்கேயும் சொல்றாரு பாருங்க. அது பழைய ஏற்பாட்டில் இருக்கு. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம். சாலமன் ஞானி இங்க சொல்லிட்டாரு கொஞ்சம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் எப்படி இருக்கணும், நீதிமான்னா யாருன்னு, அவன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்னெல்லாம் விட்டுருக்கணும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை படிக்கிறவர்கள, ஒருவர் நீதிமானாயிருந்து நியாயத்தின் நீதியையும் செய்ய வேண்டும். நியாயம் நீதி செய்யணும். அவர் தான் நீதிமான். அவர்கிட்ட நீதி இல்லை, நியாயமும் இல்லை, அநியாயம் ரொம்ப இருக்கு. ஒரே வருஷத்தில் 500 ரூபாய் வாடகை கூடுதான். அவர் நீதிமான். அப்ப நீதிமானே கிடையாது. ரட்சிக்கப்படாதவன் வருஷத்துல 100-200 கூட்டுறான்னு வச்சுக்கிடுங்க. நீங்க ஒரே வருஷத்துல 500 கூட்டிட்டீங்க. நீங்க நீதிமான் நினைச்சிட்டு இருக்கிறது பெரிய ஏமாற்றம். யூ ஆர் டிசீவிங் யுவர்செல்ஃப். அடுத்து விலைவாசி எல்லாம் கூடி போச்சு. கொல்லா விலைக்கு நீங்க விக்கிறீங்க. அவுஸ்வாசிய கடையில கௌரி சங்கர், கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற கௌரி சங்கர்ல ஒரு தோசை 10 ரூபா. நீதிமான் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஒரே வழிக்கு போவார், ஒரே வழி இயேசுதான் சொல்லுவார். அவரு கடையில தோசை 12 ரூபா. இவர் நீதிமானா? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. இவர் நீதிமான் கிடையாது. இதான் நான் சொல்றேன், பட்டியலை போட்டு சொல்றேன், கேட்டுக்க. நியாயம் நீதி நடப்பிக்கணும். நீதி நியாயம் ஆண்டவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். பேசுறதுல நியாயம் இருக்கணும், சொல்லுகிறதுல நியாயம் இருக்கணும். நியாயம் நீதியை நடப்பிக்கணும். கொள்ளையடிக்கிறானுங்க பள்ளிக்கூடத்திலயா? ரட்சிக்கப்படாத பள்ளிக்கூடத்துல இந்த வருஷம் எல்கேஜிக்கு 30,000, ரட்சிக்கப்பட்டவங்க பள்ளிக்கூடத்தில் 35,000 ஃபீஸ் எல்கேஜிக்கு. அவர் நீதிமானா? அவர் நீதிமானா? மீசையை வச்சிருக்கலாம், தாடியை வச்சிருக்கலாம், அந்நிய போட்டிருக்கலாம், தொப்பி வச்சிருக்கலாம், பெரிய பேக் வச்சிருக்கலாம். நாட் யூ ரைச்சஸ் பர்சன். சம்பளம் கொடுக்கிற சம்பளத்தை அக்யூட்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து வாங்கு. சம்பள ரெஜிஸ்டர் இருக்குல்ல, அக்யூட்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல சம்பளம் 8,000 10,000, கையில கொடுக்கறது 2,000. இது நியாயமா நீதியா? அவர் நீதிமா? அவர் பெரிய நீதிமாங்க, அவர் பெரிய வருஷமா? அவன் தான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. அவன் பாவி. அவங்க குடும்பமே பாவி குடும்பம், சாபம் பிடிச்ச குடும்பம். அவனை நம்பாத, அவனை நீதிமான் பட்டியல வைக்காத, அவன் வேற எடுத்துரும்.
நீங்க நினைச்சிட்டு இருந்த எல்லாம் நீதிமானா? அவர் நல்லா அன்பா பேசுவாருங்க, நல்லா பழகுவாரு. நான் போன உடனே சேர்ல உட்காருன்னு சொல்லுவாரு, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா பிரதர்னு சொல்லுவாரு. இதெல்லாம் நிறுத்தி, இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீதிமான்னு சொன்னா நீதி நியாயம் செய்யணும், அவன் தான் நீதிமான். நீங்க நீதி நியாயம் செய்யலைன்னா நீதான் பெரிய பாவி, நீதான் துன்மார்க்க, நீதான் துஷ்டன். கொல்லா வேலை, கள்ளத்திராசு நீதிமானா? நியாயம் இருக்கா? நீங்க உங்களுக்கு நியாயம் நீதி இருக்கா? தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறீங்களா? உங்கள்கிட்ட நியாயம் இருக்கா? தாயாவது தகப்பனாவது, நானும் என் பொஞ்சாதி, நானும் என் பிள்ளையும். நீதி நியாயத்தில் எவ்வளோ விஷயம் உள்ளடங்கிடும். உடம்பிறந்த சகோதரனை நினைச்சு பார்க்கிறியா? உடம்பிறந்த சகோதரன் தெருவில் பிச்சை எடுக்கிறான், நீ ஆடம்பரமா சுகபோகமா வாழ்கிற. யூ ஆர் நாட் தேர் டு கேர் ஃபார் யுவர் பிரதர். உன்னுடைய சகோதரனை பற்றியா சகோதரனை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. அது நியாயமா? நீதியா? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், இது நியாயம். தகப்பன் தாயை மதிக்கிறது இல்லை, கீழ்ப்படுகிறது. நீ பெரிய நீதிமா, அவர் பெரிய நீதிமா, நீ பெரிய புண்ணாக்கு மண்ணா கட்டி தாய் தகப்பனை கனம் பண்ணணும், இது நியாயம்னு எபேசியர் 6:1 இருக்கா இல்லையா? பைபிள் இருந்து பேசுறேன், நீ கேட்டுட்டு போ. Are you righteous person? You young boys, you young girls. நீ ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற பரிசுத்தம் பெற்றன்னு சொல்றதை பற்றி நான் ஆட்சேபனை தெரிவிக்கிறேன். நீ நீதிமானா இருக்கிறியா? நியாயமான காரியங்களை நடப்புகிறியா? நீதி உன்கிட்ட இருக்கா? நீ சொல்றல நீதி இருக்கா, நியாயம் இருக்கா? அடுத்தது, மலைகளின் மேல் சாப்பிடாமல். மலைகளுக்கெல்லாம் போகக்கூடாது. சுவாமி மலை, பழனி மலை, சபரிமலை, எந்த மலையிலையும் நமக்கு வேலை இல்லை. மலையில அந்த சாமி கும்பிட்டு சாப்பிடுறது தான் இங்க குறிப்பிடுகிறார். மலைகளின் மேல் சாப்பிடக்கூடாது. நரகலான விக்கிரங்களுக்கு நேராக கண்களை இறக்கக்கூடாது. விக்கிரகத்தை எட்டி கூட பார்க்கக்கூடாது. பொருட்டாக என்ன கூடாது. நாங்க சும்மா தான் போனோம், நாங்க அங்க சும்மா தான் போனோம். நீ போனதே போன, ஒரு மொட்டையை போட்டிருந்தேன்னா தெரிஞ்சிருக்கு 4 பேருக்கு. இவங்க அங்க அங்க மலையில போய் மொட்டை போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. உனக்கு அங்க என்ன வேலை? விக்கிர வழக்கத்துக்கு போறவங்களோட நமக்கு பங்கும் இல்லை, பாவமும் இல்லை. we will never go with such people. நம்ம போக மாட்டோம். அவங்களுக்கு கம்பெனி எது கொடுக்கணும்? உனக்கு என்ன வேலை? நீ ஜீவனுள்ள தேவனை சேர்க்கிறாள், அங்க எதுக்கு கம்பெனி கொடுக்குற? நாங்க மாதாவுக்கு பார்க்க போனோம் வேளாங்கண்ணியில மாதா இருக்கிறாங்களா? யார் சொன்னாங்க? மாதா வேளாங்கண்ணியில இருக்கிறாங்க. மாதா ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இலைப்பாரிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற பேய் தெரிஞ்சுக்கோ. மாதா அங்க இல்ல. நரகலான விக்கிரங்களுக்கு நேராக கண்ணை ஏற்படுத்த கூடாது. அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தக்கூடாது. அவன் ரொம்ப நீதிமாங்க. ஆனா அவருக்கும் அங்க வப்பாட்டி தான் இருக்குது. வப்பாட்டி யாருன்னா, கல்யாணம் ஆகாத பொண்ணுகளை வச்சிருந்தா பெரிய சிக்கல், ரேப் கேஸ்ல போட்டுருவான். 10 வருஷம் 20 வருஷம் உள்ள தள்ளி விட்டுருவான். இப்ப இன்னொருத்தருக்கு பொஞ்சாதி இருந்தா நல்லா இருக்கும். அப்படியா? அப்படிப்பட்ட எல்லாம் இந்த சபையில இருக்க முடியலையே. இருக்க முடியாதப்பா. உனக்கு ரகசிய விஷயம் தெரியாது. ரகசியம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் கதை எனக்கு ஆ வேற அத்து வேற அத்துப்படியா தெரிஞ்சு போச்சு. cannot continue anymore in this congregation. அதுக்கு மேல இந்த சபையில இது காலம் தர முடியாது. அடுத்தவனுக்கு மனைவிட்ட பல தடவை போன் பண்ணி பிறகு அடுத்து பாவத்துல விளையாடினாதான் அவன் நீதிமான் கிடையாது. அவன் துஷ்ட பய, அவன் ரவுடி, அவன் அயோக்கியன், அவன் பாவி, துரோகி. இத நல்லா புரிஞ்சுக்க. அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாதவன் அடுத்தவங்க மனைவியை பார்த்தாதான் ரொம்ப சந்தோஷம் வரும். உன்னை பார்த்தப்பறதான் எனக்கே சந்தோஷம். உன்னை ஆராதனையில பார்த்தப்பறம் என்னால ஆண்டவரே ஆராதிக்க முடியாம போச்சு. பார்த்துக்க. அப்படியா? போக்கிரி, ஃப்ராட், நீதிமான் நினைச்சுட்டு இருக்காத. இவன் அவன் நீதிமான், எல்லாரும் நீதிமான் இல்ல. நேரே வா நேரே போ. அந்த யோபு சொல்றாருல, நான் கண்களோட உடன்படிக்கை பண்ணிவிட்டேன், ஒரு ஸ்திரியை நான் எப்படி பார்ப்பேன்? ஒழுங்காவா, பயபக்தியாவா? ஆமா, அடுத்தவங்க மனைவியை பார்த்துக்கிட்டே ஆசை தீரலையா? நீயா நீதிமா? நீதான் பாவி. நீ உனக்கு தான் குடும்பாவி இருக்க வேண்டியது. அயலாருடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமல், தூர ஸ்திரியோட சேராமல். பட்டணத்தாருக்கு ஒரு துறவி இருந்தார். அவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா, தூர ஸ்திரின்னு சொன்னா ஹார்லட். இந்த வேசிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க சில புண்ணிய ஸ்தலங்கள்ல விக்கிர வணக்கம் நிறைந்த இடங்கள்ல அவங்க இருப்பார்களாம். தேவதாசிகள் அவங்களோட தவறா வாழ்ந்தா பாவம் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறார். பட்டணத்தார் வேற. அவர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர் அல்ல, இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவரும் அல்ல. அவர் நமக்கு வாத்தியாரும் அல்ல, போதகரும் அல்ல. அதை தெரிஞ்சுக்கிடுங்க. நமக்கு ஆண்டவர் இயேசுதான் போதகர், இயேசுதான் நம்முடைய ரட்சகர். இப்ப என்ன சொல்லியிருக்கு?
தூர ஸ்திரியோட சேராமலும், தூர ஸ்திரியோட சேராமலும் ஒரு வார்த்தை வைக்கிறார். அப்படி அடுத்த வேசியோடு போயிடக்கூடாது. ஒரு வேசி தேடி வருகிறாள், கூப்பிடுகிறாள், பாவம் செய்ய கூப்பிடுகிறாள், அவ கூட சேர்ந்து அவன் நீதிமான் கிடையாது. நானாக தேடி போது பாஸ்டர், நான் போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ கூப்பிட்டாப்புல, அவ யாரு? அவ பரஸ்திரீ, அவள் ஒரு வேசி. அவ கூப்பிட்டா நீ போறியா? பாவம் செஞ்சியா? நீதான் துஷ்டன், நீதான் துன்மார்க்க, நீதான் பாவி, தெரிஞ்சுக்க கேட்டியா? அடுத்து ஒருவனையும் ஒடுக்காமலும், பைபிளை தெரிஞ்சுக்கணும். அது பழைய பாட்டுல இருக்குது. பழைய பாடு இல்லாம பரலோகத்துக்கு வர முடியாது. பழைய பாட்டில் இருந்தும் கேள்வி வருது, புரியுதா? பழைய பாட்டில் உள்ள பகுதியும் வேதத்தில் இருக்கு. வேதத்தில் முக்கிய பகுதி, பெரும்பகுதி பழைய பாடு, அதை தெரிஞ்சுக்க. பழைய பாடுலாம் ரொம்ப முக்கியம் இல்லை, புதிய பாடு தான் முக்கியமா. புதிய பாட்டில் எல்லா பாவம் செய்யலான்னு இருக்குதா? வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் புதிய பாட்டில் பவுல் எழுத இல்லையா? வெளியிருக்கிறார்களே. இதை அடுத்து சொல்றாரு, ஒருவனை ஒடுக்காமலும். ஒருவனை ஒடுக்க கூடாது. ஆமா, ஒருவனை ஒடுக்க கூடாது. அது நமக்கு பைபிள்ல எழுதியிருக்கா? எழுதியிருக்கு இல்லையா? ஆமா. அன்பானவர்களே, இஃப் சம்மன் borrows money, பணம் கடன் வாங்குறாங்கன்னா அதுக்காக பாடாப்படுத்தாதே. அதுதான் ஒடுக்கிறது. வாங்கலையா, பணத்தை எண்ணி வையா, என்ன நினைச்சிருக்கிற? உன்னை சும்மா மாட்டேன், அவமானப்படுத்திடுவேன், எல்லாருக்கும் சொல்லிடுவேன், நான் அடிச்சிருவேன். ஒடுக்க கூடாது. கடன் வாங்குறவன் சமயத்துக்கு தர முடியலையா, அவனுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, அவன் தந்துடுவான். சரிங்களா? சில வேளையில அவனுக்கு தர முடியாம போச்சுன்னா போயிட்டு போறான், போ, உனக்கு நிறைய இருக்கா, சைச்சிக்கா பொறுத்துக்க. கொள்ளையிடாமல் இருக்கணும்னு சொல்றாரு. ஐயோ ஏசப்பா, கொள்ளை அடிக்கிறன்னா நீ எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது வீட்டுக்கு அந்த வீட்டுல ஆடு இல்லாத வேலையில ஜன்னல் கதவை உடைச்சி அங்க போய் 10 நகை எடுத்ததும் 1000 ரூபாய் எடுத்ததும் தான் கொள்ளை நீ நினைச்சியா? உனக்கு அதான் விஷயமே தெரியல, பைபிளே தெரியல. கொள்ளை அடிக்கிறதுன்னு சொல்றது அடுத்தவனுக்கு உடைமைகளை தனக்கென்று அபகரித்துக் கொள்ளுதல். அடுத்தது அடுத்தவனுக்குள்ள தனக்காக உபயோகிக்கிறது. அடுத்தவங்க சம்பளத்தை அபகரிக்கிறது. அபகரிக்கிறது ஒரு கொள்ளை, தெரியுமா? நிலத்தை அபகரிக்கிறது, சொத்து இல்ல சொத்தை அபகரிக்கிறது. அவனுக்கு சம்பளத்தில் எனக்கு ஒரு கமிஷன், அது அபகரிப்பு. அவன் வேலை செய்யறான், அவன் வேலையால் கூலிக்கு பார்த்துனா இருக்கிறான், அதுல ஒரு பங்கு எனக்கு கமிஷன். தம்பி, இந்த கமிஷன் கொள்ளையடிக்கிறது. நீதிமான் சொல்றவன் நீ கொள்ளையடிக்க கூடாது, கை சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, கலப்படம் கூடாது, கொள்ளப்பிராசு ஆகாது, கொள்ளையடிக்க கூடாது. பயங்கர கொள்ளையடிக்கிறாங்க விசுவாசிகள், கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளைக்காரர்கள் பர்வத்துக்கு வரமாட்டாங்க, நினைச்சிருப்பான் வந்துருவோம், நம்ம போயிருவோம். கொள்ளையடிக்க கூடாது நீதிமான். அடுத்து கடன் வாங்குறவனுக்கு அடமானத்தை திருப்பி கொடுக்கணும். ஐயா, இது நடக்காத விஷயம், இது நான் செய்ய மாட்டேன். நீ செய்யலன்னா நீதிமான் இல்லை. ஒருத்தன் கடன் வாங்குறான், ஒரு பொருளை அடகு வச்சு கடன் வாங்கலாம், அவனுக்கு திரும்பி கடனை திருப்பி தர முடியல, அதுக்கு வட்டியை தர முடியல வச்சுங்க. நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? பொருள் முழுகி போச்சு, நீ கடன் வாங்கினதுல பொருள் வச்சதுல முழுகி போச்சு. இப்ப என்ன செய்யற? நீ போயிரு. நீ நீதிமானா? நீ ஆண்டவருக்கு பிள்ளையா? நீ பரலோகத்துக்கு போற? போக மாட்டேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. ஆண்டவருடைய வார்த்தையாக அங்க சொல்லி என்ன தெரியுமா? நீதிமானா இருக்கணும்னா கடன் வாங்கினவங்க அடமானத்தை திரும்ப கொடுக்கணும். விசுவாசி, உங்களுடைய யாராவது அடமானத்துக்கு பொருள் வச்சிருந்து அது மூழ்கி போயிருந்தா இன்றைக்கே நீ திரும்பி கொண்டு கொடுத்துடணும். அவரை வர சொல்லி கூப்பிட்டு கொடுத்துரு. இல்லைன்னா நீ பரலோகத்துக்கு வரமாட்ட. பைபிள்ல இருக்கு ஆதாரம். நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். நீதிமானா நீ இருக்கணும் விரும்பினா, அநியாயமாய் வாங்குறது உண்டானால் நாளத்திலேயா திரும்ப கொடுக்கிறேன், அவன் தான் நீதிமான். எவன்? சகை, இன்கம் டாக்ஸ் கமிஷனர். ஹல்லேலூயா. அநியாயமாய் வாங்குறது உண்டானால் நாளத்திலேயா திரும்ப கொடு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டானது. ஹல்லேலூயா. நீதிமான் சொல்லிவிட்டு அவன் கடன் வாங்குறான், அதுக்கு அடை வச்சான், ஃபேனை வச்சான், அண்டாவை வச்சான், குண்டாவை வச்சான், முழுகி போச்சு, இனிராஜி கொடுக்கணும். நீ நீதிமானா? பைபிள்ல இருந்து எனக்கு பதில் சொல்லி பார்ப்போம். பாஸ்டர்மாரே திரும்ப கொடுக்கற மாட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு பைபிள சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு கொடுமை எங்க ஆரம்பிக்க தெரியுமா? பாகிஸ்தான்ல இல்ல, பாகிஸ்தான்லயும் பாக்தாத்திலையும் அங்கெங்க ஆரம்பிச்சு நினைக்காத. கொடுமையும் அக்கிரமும் எங்க நடக்குது? தேவ
அந்த பொருளை அடகு தானே வச்ச, கடனுக்கு வட்டி முடிக்கல, மூழ்கி வச்சு நீ போ. இந்த பேச்சு இங்க எடுபடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னால நீ பதில் சொல்லு. நீதிமானா இருந்தால் கடமானவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுப்பா. அப்பத்தை பசித்தவனுக்கு பங்குடு. அப்பத்தை பசிச்ச ஒருத்தன் பசியா இருக்கிறான். நீ 6 தோசை 8 இட்லி தின்ற, உனக்கு மனசாட்சி ஒண்ணு இருக்கா? மனசாட்சி இருக்க? அங்க ஒருத்தன் பசியோடு இருக்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். உன கூட படிக்கிறவனா இருக்கலாம், உன கூட வேலை செய்கிறவனா இருக்கலாம். ஆமா, உனக்கு ஒரு மனசாட்சி இருக்கா? நீ 1 கிலோ சாப்பிடல, பாலில வயசுல 1 கிலோ சாப்பிடு, உனக்கு வயிற்றுல இடம் இருக்குன்னா தின்னுங்க. நான் அதே இடையூறு பண்ண வரல. இன்னொரு கூட இருக்கிறவன் சாப்பாடே இல்லாம பசியா இருக்கிறாங்க. உன்னுடைய சாப்பாட்டை அப்பத்தை பசித்தவனுக்கு பங்குடு, அவன் தான் நீதிமான். அல்லேலூயா. ஒரு நாள் தமிழிடத்துல கேட்டேன், எப்பா உங்க வாழ்க்கையின் பகுதிகளை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களா அப்படின்னு கேட்டா சொல்றாங்க, எங்க அம்மா எனக்கு சாப்பிட்றதுக்கு மத்தியானத்துக்கு ஒரு பார்சல் சாப்பாடு மடக்கி தந்துருவாங்க. நான் அதை வாங்கிட்டு போவேன். பஸ் ஸ்டாப் தாண்டி கொஞ்சம் அந்த பக்கத்துல ஒரு மரத்தடியில ஒரு பிச்சைக்காரன் அங்க உட்கார்ந்து இருப்பான். நான் இங்கும் அங்கும் பார்ப்பேன். எதுக்கு இங்கும் அங்கும் பாக்குறீங்க? எவனாவது பார்த்து அம்மாட்ட போய் சொல்லிட கூடாது இல்லையா? இங்க அங்கும் பார்த்துட்டு அந்த பிச்சைக்காரனை கொடுத்துட்டு நான் போய் பள்ளிக்கூடத்தில் இருப்பேன். பரவாயில்ல, சாப்பிடுவீங்களா? நோ. அதை என்ன பண்ணீங்க? பசி வந்தா தனியாக முடிப்பேன். அப்படியா? அப்படி எவ்வளவு நாள்? நிறைய காலம் அப்படி பண்ணியிருக்கிறேன். ஆமா, நான் இப்ப முழுமையாக ஏழைக்கோ பிச்சைக்காரனுக்கோ கூட கொடுத்துட்டு சொல்லல. உன்னுடைய அப்பத்தில் ஒரு பங்கு பக்கத்தில் உள்ளவருக்கு பசியா இருக்கிற கொடுக்கு தம்பி. நீ நீதிமான் தானே, கொடுக்க முடியுதா? அவன் வந்துட்டான்டா, நம்ம கூட்டாளி வந்துட்டான், எல்லாத்தையும் தூக்கி உள்ள போயிரு, கொடுக்காத. ஆழப்பெல்லாம் ஒரு சீப்பு இருக்கு, எல்லாம் உள்ள கொண்டு பீரோல வச்சிரு. அதுல என்ன ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தியா? எல்லார்டையும் தான் ஃப்ரிட்ஜ் வச்சிரு ஒழிச்சு வச்சிரு. காட்டாத, வெளியே காட்டாத, மூடிடு. அவன் வர்றான், அவனுக்கு கொடுக்க வேண்டியது. ஒளிவு மறையின்றி உன்னுடைய அயலானுக்கு, உன்னுடைய சகோதரனுக்கு அவன் பசியா வந்தான்னா சாப்பாட்டை கூட. மதிய வேளையில உங்களை தேடி ஒரு ஆள் வந்துட்டு, சாப்பிடுறீங்களா? நீ பேசுற பேச்சே சரியில்லையே, அவனுக்கு பேச்சே சரியில்லையே. சாப்பாடு இருக்குல்ல, உன்னுடைய தோசை இருக்குல்ல, இட்லி இருக்குல்லையே, பூரி செட்டு இருக்குல்ல, ஒரு செட்டு பூரி சாப்பிடுங்க. சாப்பிடுறீங்களோ? என்ன போல உள்ள சாப்பிடுறீங்களா கூப்பிடுறீங்களான்னு கேட்டா, உனக்கு சாப்பாடு வேண்டாம் கூப்பாடு வேண்டாம்னு நான் சொல்லி கொடுப்பேன். நான் பசியா இருந்தா கூட வாங்கி தர மாட்டேன். சாப்பிடுங்கன்னு அவங்களை அன்பாக கொடுக்கணும். அவன் தான் நீதிமான். அல்லேலூயா. இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்காமலே என் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. I am glad I belong to Jesus. அல்லேலூயா. எங்கள் பெற்றோர் அப்படியே எங்களை வளர்த்துட்டாங்க. எங்க பிள்ளைகிட்டே அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் இன்னைக்கு இந்த சத்தியத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. Do it. If you are right with God, if you are a righteous person. அல்லேலூயா. செய்தீங்களா? இதுக்கு முன்னால செஞ்சீங்களா? Sometimes you may have done. யாரோ செஞ்சிருப்பீங்க, யாரோ ஒரு ஆளோ 2 ஆளோ இந்த சபையில செஞ்சிருப்பீங்க. ஒருத்தர் செய்யலன்னு சொல்லல. Most of you have not known this truth. உங்களில் அனைவருக்கும் இந்த சத்தியம் தெரியாது. பசியா இருக்கிறவனுக்கு உன்னுடைய ஆகாரத்தை கொடு கொஞ்சம். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. செய்வீங்களா? நீதிமானே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, righteous people, do it for the glory of God. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தர் உன்னை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இப்படி நீதிமான் இருக்கணும். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து. ஹல்லேலூயா. அவன் ஒரு ஏழை, நல்ல ஒரு ட்ரெஸ் இல்லாம வந்திருக்கான். எங்க அப்பாட்ட ஒரு ஏழை மனுஷன் மாசத்தோடு வருவாங்க. அவன் சரியா சட்டை இல்லாம வருவான், சிலவோட கிழிஞ்ச சட்டையில வருவாங்க. வந்த உடனே கேட்பானா, சார் எனக்கு ஒரு புது பனியன் வேணும். புது பனியன் தான் கேட்பாங்க. எங்க அப்பா வச்சிருப்பாங்களாம், புது பனியனை கொடுத்துருவாங்களாம். பிறகு கேட்பானா, எனக்கு இந்த மாசம் ஒரு சட்டை கொடுங்க. எங்க அப்பா நல்ல ஷர்ட்டை கொடுத்துருவாங்களாம். அவன் அந்த சட்டையோ பனியனோ போட்டு திரும்ப அந்த சரித்திரமே கிடையாதான். அவன் யாருக்கோ கொடுத்துருவாரோ வித்துருவாரோ தெரியாது. whereas he was doing it regularly. இது நீதிமானுடைய ஒரு குணாதிசயம். நீதிமான் என்பதற்கு ஒரு லட்சணம், அடையாளம். இட் இஸ் a sign. அடையாளம். நமக்கே நல்ல துணி இல்லை, நம்ம அடுத்தவங்களுக்கு எப்படி கொடுக்கிறது? நமக்கு இருக்கிறதுல ஒரு பங்கு மிஷனரிகளுக்கா? மிஷனரிகள் பணிபுரியும் மாநிலங்களிலே அவங்க நல்ல வஸ்திரம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களா? நம்ம ஒரு செட்டு ட்ரெஸ் கொடுப்போமே, நல்ல ட்ரெஸ்ஸா கொடுப்போம். நம்ம தேடி வர்றாங்க, மிஷனரிகள் வர்றாங்க, வரப்போறாங்களா, அவங்களுக்கு கொடுப்போமா? சந்தோஷம். ஹல்லேலூயா.
நம்ம வீட்டில் வந்துமா என் குழந்தைகளுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லைம்மா, எல்லாம் கிழிஞ்சு போச்சு, இந்த பனி காலத்துக்கு ஒண்ணுமே இல்லை, குளிர்காலத்துல பிள்ளைகளெல்லாம் வாடி வந்து வேற யார்கிட்ட போய் கேளு, அங்க லயன்ஸ் கிளப்ல போய் கேளு, கும்பகோணத்துல அங்க வசந்தத்திலே ஆனந்தம் ஆனந்தம் ஜவுளி ஸ்டோர்ல போய் கேளு, அவன்கிட்ட நிறைய இருக்கு. அவனு கடை தான் கும்பகோணத்துல பெரிய கடை, மீதி கடை எல்லாம் உட்கார்ந்து போச்சா நிறைய கடைகள். லட்சுமி விலாஸ் துணி கடை. ஒரு நாள் நான் ஏதோ ஒரு துணி வாங்குறதுக்கு போக வேண்டியிருக்கு, பார்த்தோம் ஆளே காணல. நான் கேட்டேன் என்ன வெளிச்சு போய் கிடக்கு, 11 மணி பக்கத்துல 19 ஆயிடுச்சு டைம், இனிதான் ஆட்கள் வருவாங்கன்னு சொல்றாங்க. கடையெல்லாம் உட்கார்ந்து போச்சு. எதனால? ஆனந்தம் ஜவுளியில போய் வாங்கிக்க, அவங்க சும்மா கொடுக்குறாங்களா? இஸ்லாமிய நண்பர்கள் ஏழை எளிய மக்களுக்கு ரம்சான் காலத்துல பணம் கொடுக்கறாங்க, பொருள் கொடுக்கறாங்க, துணிமணி கொடுக்கறாங்க. நம்ம சிலர் கிறிஸ்துமஸ் காலத்துல கொடுத்தோம் முன்னால, இப்ப அதை நிறுத்தி வச்சிருக்கிறோம். அப்படிதானே? முன்னால கொடுத்தவங்க இந்த வருஷம் சிலர் நிறுத்தி வச்சுட்டாங்க. நான் எனக்கு கேட்கல உங்கள்கிட்ட, ஐ ஹவ் காட் plenty of dresses. எனக்கு என் பிள்ளைகளுக்கு போதிய வஸ்திரங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். எனக்கு ஆண்டவருடைய சேவைக்கு நான் வந்த பிறகு வஸ்திர குறைவு தான் எனக்கு ஆண்டவர் வைக்கல, சாப்பாட்டு குறைவு வைக்கல, பண பற்றாக்குறை ஆண்டவர் வைக்கவில்லை, வைக்கவும் மாட்டார். காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். நீங்க வஸ்திரம் இல்லாதவனுக்கு ஏசா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றாரு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுப்பதும் அல்லவோ எனக்கு வந்த உபவாசம். ஹல்லேலூயா. உங்கள்ட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கா? ஒரு ஆள் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட வந்துருக்கா? ஒரு சின்னவே வந்துருக்கா? என்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்கு, போடுறியா? அங்க போட்டு பார்ப்போம். ஹல்லேலூயா. How is your heart? உங்க இருதயம் எப்படி இருக்கு? அந்த சின்ன குழந்தை கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட வந்திருக்கு. அந்த அம்மா ஒரு சட்டை கூட போடாம அந்த குழந்தைய கொண்டு வந்துருங்க புலி நேரத்துல. Come on, give her some good dress. Hallelujah. உங்க இருதயம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஒரு righteous person. யுருகி போய்ட்டீங்களா? சொன்னதுனால உங்களுக்கு கோபமோ? சத்தியத்தை சொன்னதுனால சத்ருவாகி விட்டேனோ? விஸ்வ gentleman, give to the poor. Give some good dress. Hallelujah. நீதிமான் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுப்பான், அவன் போட்டு பார்ப்பான். ஹல்லேலூயா. அதுதான் நீதிமான். வட்டிக்கு கொடாமலும் பொருசை வாங்காமலும். ஹல்லேலூயா. வட்டிக்கு கொடுக்க கூடாது, பணத்தை வட்டிக்கு சகோதரனுக்கு கொடுக்க கூடாது, அந்நியனுக்கு கொடுக்கலாம், அது அநியாய வட்டிக்கு கொடுக்க கூடாது. கந்த வட்டியா காந்த வட்டியா? பிளேடா பிளேடா பிளேடு வட்டின்னு சொல்றாங்க. நீங்க எத்தனை வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்க? பணம் கொடுக்குறீங்களா? கடன் கொடுக்குறீங்க, உங்கள்ட்ட பணம் இருக்கா? சிலர்கிட்ட பணம் இருக்கும், அதை என்ன செஞ்சிருவாங்க? அநியாய வட்டிக்கு கொடுப்பாங்க. அந்நியனுக்கு வட்டிக்கு கொடுக்கலான்னு பைபிள்ல இருக்கு. சகோதரனிடத்துல வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு பைபிள்ல இருக்கு. நீங்க வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு இங்க எழுதி இருக்கு. ஆனா இதுக்கு விளக்கம் வேதத்துல வேற இடத்துல இருக்கு. அந்நியனுக்கு கொடுக்கலாம், ஆனா அநியாய வட்டிக்கு கொடுக்க கூடாது. 5 வட்டி 10 வட்டி. விசுவாசியா நீதிமானா? அவங்க நீதிமான்கள், அதனால அவங்க அநியாய வட்டிக்கு 8 வட்டி 10 வட்டி. பாஸ்டர் மாதிரி ஏஜென்ஸா செயல்படுறாங்க. எனக்கு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு சபை நடத்திட்டு இருந்தாரோ ஒரு பாஸ்டர், அவருக்கு சபையில பணக்கார ஒரு விசுவாசி இருந்தாப்பலையும் அவங்க வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க விசுவாசிகளுக்கு. அந்த பணத்தை விசுவாசிகள் சரியான வேலையில கொடுக்கலன்னா அந்த பணம் கொடுத்தாரே வட்டிக்கு, அவர் கூப்பிட்டு சொல்லுவாராம், பாஸ்டர் இன்னாரு வட்டி எனக்கு திருப்பி தரல. உடனே பாஸ்டர் போன் போட்டு கூப்பிடுவாராம், நீ அந்த விசுவாசிகிட்ட வட்டி வாங்கினால அந்த வட்டியை உடனே கொடுத்துரு, பணத்தையும் கொடுத்துட்டு பாஸ்டர் சொல்லுவார். ஆனா பாவம் பரிதாபம் அவர் செத்து போயிட்டார். அவரை போல உள்ள ஆட்கள்லாம் உயிரோடு இருந்தாலும் வச்சுக்க, அவ்வளவுதான், உலகமே வீணா போயிடும், விசுவாசிகள் நஷ்டப்பட்டு போயிடுவாங்க. பணத்தை வட்டிக்கே கொடுக்க கூடாது, அந்நியனுக்கு கொடுக்கலாம், ஆனா அநியாய வட்டிக்கு கொடுக்க கூடாது. வட்டியும் பொலிசையும் உள்ள கதையே இருக்கக்கூடாது. கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் பெரிய கொடுமை. உங்களுக்கு பணம் கிடைச்சா நீங்க ஏழை எளிய மக்களுக்கு கடனாக கொடுக்கலாம், கேட்டீங்களா? ஆனா அதே நேரத்தில் இந்த வட்டிக்கும் பொலிசைக்கும் கொடுக்கிறது பெரிய தப்பு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து அநியாயத்துக்கு கையை விளக்க வேண்டும். அநியாயமான எந்த காரியத்துக்கும் கை கொடுக்க கூடாது, அதை மனதில் வச்சுக்கணும். இவன் சொல்றதுல நியாயம் இல்லை, இவன் சொல்றது பொய், இவன் அநியாயமா பேசுறான், அநியாயமா பொய் சொல்றான், அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம கை கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் நேர்மையா நியாயமா ஃபேரா இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? மனிதனுக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்க்க வேண்டும், உண்மையாய் தீர்க்க வேண்டும்.
மற்றவங்களுக்கு வழக்கு இருக்குது, மற்றவங்களுக்கு உள்ளார சில டிஸ்பியூட், சில பிரச்சனைகள் இருக்கு. அதை என்ன செய்யணும்? முறைப்படி நேர்மையாக தீர்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, அது எப்படி நேர்மையா தீர்த்து கொள்ளணும்? பாரபட்சமின்றி நீதி நேர்மையா செய்யணும். ஒரு நாள் எங்க அண்ணன் ஊழியர் செய்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்த ஒரு பையன் போன் பண்ணானா, அசர் நான் நாளைக்கு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போறேன். அப்ப அவர் சொன்னாரா, நீ பந்தியில பங்கு பெறணும்னா மனைவியை அடிக்கிறத நிறுத்திட்டு பங்கு பெறு. இவன் என்ன பண்ணிட்டா, மனைவியை அடிச்சு மண்டை உடைச்சு ஆஸ்பத்திரியில போட்டுருக்கிறான். ஊழியக்காரன் போன் பண்றான், எப்படி நான் கர்த்தருடைய பந்தியில பங்கு போற போறேன். ஊழியக்காரன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? மனைவி அடிக்கிறத நிறுத்திட்டு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறு. அவன் என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா? கொழுப்படுத்தவன், நீங்க ஒருதலைபட்சமா நியாயம் சொல்றீங்க. அவன் சொன்ன பதில். அப்ப எங்க அண்ணன் உடனே போனை வச்சுட்டேன். இப்ப இந்த வாரம் கேள்விப்படுறேன், அவனுக்கு 2 ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான். 2 செகண்ட் ஹார்ட் அட்டாக், மேஜர் அட்டாக். இஸ் இன் தி ஹாஸ்பிட்டல். இனி அவன் அக்கிரமத்தை விட்டான்னா ஆண்டவர் ஆயுளம் நீட்டி கொடுப்பார். இன்னும் அக்கிரமத்தில் நீடிப்பானா என்ன நடக்குமோ ஆண்டவருக்கு தான் தெரியும். அடுத்தவனுக்குள்ள வழக்கில் ஒருதலைபட்சமா நியாயம் நீதி சொல்லக்கூடாது. நேர்மையான தீர்ப்பு வழங்கணும். இவன் சொன்னதை கேட்ட உடனே அவன் சொன்னதெல்லாம் உண்மை, அடுத்து அவன் சொன்னதெல்லாம் உண்மை, இவன் சொன்னதெல்லாம் உண்மை. இருதரப்பு வாதத்தையும் அறிந்து ஆண்டவர் வாதத்தில் வச்சு ஜோம் பண்ணாதான் உண்மை வெளிப்படும். உண்மை என்ன, நேர்மை என்ன, நீதி என்ன, புருஷன் சொல்றது உண்மையா, மனைவி சொல்றது உண்மையா என்பது எப்படி தெரியும்? ஜோம் பண்ணினால்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். யார் சொன்னது உண்மை? பாஸ்டர் டிராமா போடுறாரு, ஒரு டிராமாவை அரங்கேற்றிட்டார். டிராமாவை அரங்கேற்றிட்டாரா பாஸ்டர்? கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணிடுவோமா? கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணினா 4 தடவை ரெக்கார்டர் மெசேஜ் இருக்குது. நாளைக்கு போட்டுருவோமா, இல்லை இன்னைக்கு போட்டுருவோமா, ரிலே பண்ணிடுவோமா, டிவியில சபையில போட்டுருவோமா? பாஸ்டர் டிராமா போட்டாரா, பேசிக்கலாம் டிராமா போட்டாரான்னு தெரிஞ்சிடும். நீதிமான்னா நேர்மையாக ஒருதலைபட்சமாக நீதி சொல்லக்கூடாது. உண்மை எது உய்த்து ஆராய்ந்து அறிவதே எது நேர்மை, எது உண்மை, அது ஆவியானவர் அதுக்கு முத்திரை போடுவார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் சொல்வார், யார் சொன்னது உண்மை, இவர் சொன்னது உண்மையா, இவங்க சொன்னது உண்மையா, யார் சொன்னது உண்மை? நமக்கு எல்லாம் காலம் தள்ள முடியாதுங்க. இந்த சபை கடின உபதேசங்க. அதனால வேற ஏதாவது வழி பார்த்து போகலாமா? அன்றைக்கு ஆண்டவர் இயேசு இடத்தில் சொன்னாருங்க, போயிட்டாருங்க. 70 பேர் போயிட்டாருங்க, பெருங்கூட்ட மக்கள் போயிட்டாங்க. கேட்டார், நீங்களும் போய்விட வரதா இருக்கிறீங்களோ? தேவன் சொன்னார், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவவசனங்கள் உண்டே. நீதிமானா இருக்கிறவர்கள், நீதிமானாக வாழ விரும்புறவங்க ஒருதலைபட்சமா நியாயம் சொல்ல மாட்டாங்க, நீதி சொல்ல மாட்டாங்க. நேர்மையாக வழக்கை விசாரிப்பார்கள், உண்மையாக தீர்ப்பார்கள், உண்மையாக தீர்ப்பார்கள். அல்லேலூயா. அடுத்து சொல்றார், என் கட்டளையின்படி நடந்து நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவரே நீதிமான். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கட்டளையின்படி நடந்து நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருந்தால் அவன் தான் நீதிமான். அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சுட்டா? Obeying my law and studying my rules so that he can learn to be fair and dependable is good, so he will live. ஆண்டவருடைய கட்டளைகளை எல்லாம் அறிஞ்சு கடைபிடிச்சு உண்மையா இருந்தால் போலி வேஷப்படக்கூடாது. அப்படி உண்மையா இருக்கிறது போல வாழ்கிறது போல நடிச்சிட்டோம். மாய்மாலகாரி புருஷன்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறது போல, மனைவிட்ட அன்பா இருக்கிறது போல, புருஷனுக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறது போல, ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப உத்தரவாதம் பண்றது போல, இன்னும் ரொம்ப உண்மை, ரொம்ப உண்மை. சூப்பர் ஸ்டார், 5 ஸ்டார், 5 ஸ்டார் ஹோட்டல் தான் இருக்கா? 5 ஸ்டார்ல என்னெல்லாம் இருக்குது? 5 ஸ்டார்ல ஃப்ரிட்ஜ் இருக்குதா? 5 ஸ்டார்ல ஏசி இருக்கா? எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் கம்மியா, நல்ல குவாலிட்டியா? 5 ஸ்டார், 5 ஸ்டார் ஹோட்டல் தான் விலையா? எல்லாம் 5 ஸ்டார்னாலே விலை கொடுத்துருந்தா. இப்ப ஆண்டவருடைய கட்டளைகளை கேட்கணும், கைக்கொள்ளணும், நடக்கணும், உண்மையா இருக்கணும். அப்பா அவன் தான் நீதிமான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கேட்கறீங்க, கை கொள்றீங்களா? அது முடியாது. இதான கடின உபதேசம். எத்தனை பாஸ்டர் சொல்லிட்டு நடக்கிறாங்க, இந்த பாஸ்டர் கை கொடுத்திருக்கிறாரு, கடின உபதேசம். ஏன் அவருக்கு வேலை தெரியாது, ஆண்டோட கட்டளை தெரியாது, நியாயம் தெரியாது, தெரியாமலே இஷ்டம் போல வாழ்கிறது. ஆண்டோட கட்டளையை அறிந்து கடைபிடிச்சு உண்மையா இருந்தோம்
நீ நீதிமான். ஹல்லேலூயா. அப்படி இருந்தா அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வரப்போகுது. அதைத்தான் இப்ப சுருக்கமா சொல்லி முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அது என்ன? நீதிமானுக்கு என்ன நடக்கும்? அவன் எப்படிப்பட்டவன்? நீதிமொழிகள் சாலமோன் ஞானி தான் சொல்றாரு, நீதிமானுக்கு ஆசீர்வாதம் என்னெல்லாம். நீங்க நீதிமானா இருந்தா உங்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும், இதை தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு நீங்க நீதிமானா இருக்கணுமா பாவியா இருக்கணுமான்னு முடிவு பண்ணிக்கலாம். நீதிமானா இருந்தா உங்களுக்கு சில நல்ல காரியம் நடக்க போகுது. சரிதா? 16ஆம் வசனம், நீதிமொழிகள் 10:16, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். You will get life. உங்களுக்கு ஜீவன் உண்டாக இருக்கும். நீங்க ஆண்டவருக்கு பயந்து தவறான பாவ காரியெல்லாம் விட்டு நீதி நியாயம் நடப்பித்து இப்ப ஒரு பட்டியல் எல்லாம் சொல்லப்பட்டில்ல, அதெல்லாம் கடைபிடிச்சு வாழ்ந்தா உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும். ஆண்டவர் அருளும் ஜீவன். உங்களுடைய பிரயாசத்துல வாழ்வு உண்டாகும். ஹல்லேலூயா. நாங்க பிரயாசப்படுறோம், எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வாழ்வு வரல. வாழ்வு வரலையா? நீங்க முதல்ல நீதிமானாக மாறுங்க, பாவத்தை விடுங்க, பரிசுத்தமாக வாழ தீர்மானிங்க. நீதிமான் என்கிற பட்டியல்ல நீங்க கடந்து வாருங்க, உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும். ஹல்லேலூயா. படிச்சு பார்த்தீங்களா? படிச்சு பார்க்கறீங்களா? பைபிளை எடுத்தீங்களா? அப்படியே படிச்சு பாருங்க. இட் பிரிங்ஸ் லைஃப். ஹல்லேலூயா. ஆமா, நீதிமான்கள் செய்கிறதுல வாழ்வு இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் என்னெல்லாம் செய்யும் ஒண்ணு தேரல, தென்னமரம் நட்டும் தேரல, மாமரம் நட்டும் தேரல, பனைமரம் நட்டும் தேரல, ஒரு செடி நட்டும் தேரல, ஒரு முன்னேற்றம் இல்லைங்க. எனக்கும் முன்னேற்றம் இல்லை, என் குடும்பத்துக்கு முன்னேற்றம் இல்லை. நீதிமானுடைய பிரயாசத்துல ஜீவன் வாழ்வு உண்டாகும். ஆமா, உயர்வு உண்டாகும். ஹல்லேலூயா. எனக்கு ஜீவன் கசப்பாக இருக்கிறது, எனக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, நல்லாவே இல்லை வாழ்க்கை. காரணம், நீ நீதிமானாகல. நீதிமானாயிட்டா உன்னுடைய பிரயாசத்தினால பிழைப்பு உண்டாகும், வாழ்வு உண்டாகும், ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா. அடுத்து நீதிமான் எப்படி இருப்பான்னா, அவன் எப்படி இருப்பான்? 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படித்து பாருங்க. நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். பவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீதிமானுக்கு பவுண்டேஷன். குட் பீப்புள் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் ஃபார் எவர். இயேசு என் அஸ்திபாரம் ஆசை எனக்கு. ஹல்லேலூயா. நீதிமான் எப்படி இருப்பான்? படிச்சு சொன்னேன்ல, நித்திய அஸ்திவாரம் உள்ளவன். His foundation will be strong. வாழ்க்கையில் ஒரு பதட்டம், ஒரு கலக்கம், ஒரு குழப்பம் எல்லாம் இருக்காது. நீதிமான் திட அஸ்திவாரம் உள்ளவன். 112ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, 112ஆம் சங்கீதத்தில் நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படாம். ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். Glory to God. ஹல்லேலூயா. தெரியுமா? துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். 6-7 வசனங்கள். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதால் பயப்பட மாட்டான். இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நீதிமானுக்கு என்ன செய்தி வந்தால் அவனுக்கு பதட்டம் இல்லை, பயம் இல்லை. He will be very strong and steady in the Lord. His foundation will be strong. அவன் திட அஸ்திவாரம் உள்ளவன். ஒரு சின்ன காத்து வீசி முன்னால, ஒரு சொறி புண்ணு வரக்கு முன்னால, ஒரு 5 வரக்கு முன்னால, ஒரு 500 ரூபாய் கடன் வரக்கு முன்னால, அங்க பாட்டிக்கு தாத்தாவுக்கு குடும்பத்தில் ஒருத்தன் செத்தான்னு சொல்லி முன்னால இவர் மயக்காடிச்சு வந்துட்டார். ஏங்க, நீதிமான் அஸ்திவாரம் பலமாய் இருக்கிறவன். சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நாட்டெங்கும் கர்மமே. ஹல்லேலூயா. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவன் எனக்கு எதிராக வந்தாலும் பயப்படே. Because he is righteous. நீ நீதிமானாக இருந்தா என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. Hallelujah. Because you are unrighteous, because you are evil-hearted, because you are a sinner, your heart is trembling, you are wavering. உனக்கு பதட்டமா இருக்கு, கலக்கமா இருக்கு. அங்க கும்பகோணத்தில் துப்பாக்கி சூடு நடந்துதான் மகாமகுளத்து பக்கத்தில். நம்ம குடும்பத்தில் யாரும் செத்துட்டாங்களோ, யாரையும் சுட்டுட்டாங்களோ, எனக்கு ஒரே பதட்டமா இருக்கப்போ, எனக்கு பயமா இருக்கப்போ,
அங்க பள்ளிக்கூடத்துல தீ பிடிச்சுதா? யாராவது செத்துட்டாங்களா? நம்ம வீட்டுல இருந்து யாராவது செத்தாங்களா? நம்ம வீட்டு பிள்ளைகள் செத்தாங்களா? Because you are a sinner, you are in distress, you are troubled. நீ பாவியாக இருந்தா உனக்கு பயமா இருக்கும், உனக்கு கலக்கமா இருக்கும், உனக்கு ஸ்டெடினஸ் இருக்காது. நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த வேளையில போலீஸ் துப்பாக்கி சூடு நடந்தது. கோபிரியல் என்கிற ஒரு பையனை முட்டிகளை சுட்டுட்டாங்க. அங்க எங்க அப்பா, எங்க அண்ணன்மாரு, எங்க அக்கா அந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு பதட்டமும் இல்லை. ஆனா எங்க அத்தைக்கு பயங்கரமான பதட்டம். தம்பி, என் மகன் என்ன ஆனானோ தம்பி, காரை பிடிச்சு அழுகிறாங்க. அவங்க ஊர்ல இருந்து பஸ் ஏறி வந்துட்டாங்க எங்க அப்பா பார்க்க. அவங்கள சமாதானப்படுத்த எங்க அப்பா வர முடியவில்லை. பிறகு எங்க அண்ணன் எல்லாம் வந்து அண்ணன் வீட்டுக்கு பொய்யாச்சுன்னு சொன்ன பிறகுதான் சமாதானம். என்ன விபத்தோ விபரீதமோ புயலோ முயலோ எர்த்குவேக்கோ பஞ்சமோ நாசமோசமோ சுனாமியோ வந்தாலும் பயமில்லை. நீதிமான் அசைக்கப்படாதிருப்பான். ஹல்லேலூயா. அவருடைய அஸ்திவாரம் பலமாயிருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து நீதிமான் அவனுக்கு என்ன கிடைக்குதா? 10:24 விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The righteous will get what they want. நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நீ ஒரு நீதிமானா இருந்தால் what you desire, நீ விரும்புகிறது ஆண்டவர் தருவார். விருப்பத்தை செய்ய நிறைவேற்ற வல்லவர். எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும்னு வேண்டுறியா? ஆண்டவர் தருவார். உனக்கு ஒரு நல்ல கல்யாணம் நடக்கணும்னு விரும்புறியா? ஆண்டவர் நடத்தி தருவார். ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்லா வரணும்னு விரும்புறியா? ஆண்டவர் செய்வார். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு விரும்புறியா? ஆண்டவர் செய்வார். நான் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு விரும்புறியா? நீ நீதிமானா இருந்தா செய்வார். நீ திமிரு புராணி திருட்டுத்தனம் இருந்தது, you cannot come up. What you desire the Lord cannot grant. ஆண்டவர் உத்தரவிடணும், ஆண்டவர் உனக்கு தரணும்னா you must be a righteous person. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து என்ன தெரியுமா? நீதிமானுக்கு ஓச்சனையெல்லாம் வருமானு கேட்டா ரொம்ப ஓச்சனையெல்லாம் வரும்னு சங்கீதம் 34 சொல்லி இருக்கிறாரு தாவீது. எனக்கு அந்த வசனம் படிச்ச பிறகு மனசுல கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு படிச்சு பாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எவ்வளவா அநேகமா இருக்கும். ஆனா அதே நேரத்தில் அந்த 34 சங்கீதம் 19 இருக்கு இல்லையா, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவரை விடுவிப்பார். ஹல்லேலூயா. துன்பம் வரும், நீதிமானுக்கும் துன்பம் வரும், கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு துன்பம் வருதா? ஆண்டவர் உங்களை விடுவிக்கணும் விரும்புறீங்கன்னா நீங்க நீதிமானா இருக்கணும். நீதிமானா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவிப்பார். The righteous might have many problems, but the Lord will take them away. ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்து விடுவார். ஹல்லேலூயா. ஆமா. அடுத்து நீதிமான் பற்றி வேற என்ன சொல்றாரு? 17ஆம் வசனத்தில் நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்பா, உபத்திரங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. நான் எல்லாம் கூப்பிட்டு பார்க்கிறேன், கேட்டு பார்க்கிறோம், ஆண்டவர் ஒன்னும் பதில் கொடுக்கிறாரு செய்கிறார்கள். You are not right with God. Your life is wrong. You are living in sin. உனக்கு வாழ்க்கை சரியா இருந்தா, நீ நீதிமானா இருந்தால் கூப்பிடும் போது பதில் கொடுக்கும். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவான். பாஸ்டர் கேட்டாதான் ஆண்டவர் கொடுப்பார். நம்ம எல்லாம் கேட்டா தருவாரா? நீங்க கேட்டாலும் கொடுப்பார். இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவரை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்களா ரட்சித்தா இருந்தீங்கல்ல. நீ நீதிமானா இருந்தா கூப்பிடுற வேலையில பதில் கொடுப்பா. எலியாவின் தேவன் கர்த்தாவே என்னை கேட்டதும் அக்கினி தேவனுக்கு வந்ததல்லோ. நீதிமானா இருந்தா நீ கூப்பிட்டா பதில் கொடுப்பா. நீ பாவத்துல வாழ்ந்தா பாவியா இருப்பா, அநியாயம் பண்ணுவா, அக்கிரமம் பண்ணுவ. அப்ப எப்படி ஆண்டவர் பதில் கொடுப்பாரு? ஓத்திரத்திலிருந்து நீங்களாக்கி விடுகிறோம். நீதிமானா இருந்தா உனக்கு ஓத்திரம் வந்தாலும் உன்னை விடுவித்து விடுவார். ஹல்லேலூயா. இக்கட்டிலிருந்து விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறாரு. தாவீது சொல்லி இருக்கிறாரு,
சங்கீதத்தில் அவருக்கு மகன் சாலமன் அவரு நீதிமொழிகளை சொல்றாரு. 11ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 11:8 படிங்க. என்ன சொல்றாரு ஆண்டவரே? நீதிமொழிகள் 11:8 என்ன சொல்றாரு? படிச்சதை சொல்லுங்க பாப்போம். கமான், அங்க என்ன இருக்கு? 11:8 நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். அல்லேலூயா. இக்கட்டான நேரங்க, பண நெருக்கடி, ஆஸ்பத்திரியில ரொம்ப மோசமா இருக்குது, அங்க அவசர சிகிச்சை வார்டு இன்டென்சிவ் இருக்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்னு தெரியல, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, நெருக்கடியான சூழ்நிலை. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். கர்த்தருடைய வார்த்தை உண்மை. அல்லேலூயா. அதுதாங்க, அதான் உண்மை, அதுதான் வாழ்வின் அனுபவம். சாலமன் சொன்னதை அனுபவித்து வருகிறோம். ஆமென். அல்லேலூயா. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் என்பது உண்மை, உண்மை, உண்மை. அல்லேலூயா. 11:21 சொல்றாரு பாருங்க, நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறார் என்று தாவீது சொல்றாரு 37ஆம் சங்கீதத்துல. நீதிமானுடைய சந்ததியோட ஆண்டவர் இருக்கிறாரு. அடுத்து நீதிமானுடைய சந்ததியை ஆண்டவர் கைவிட மாட்டார்னு சொல்லி இருக்குது. அது எங்க? நீதிமானுடைய சந்ததி கைவிடப்படாதாமே. 37:25 சங்கீதம் 37:25 நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு அறிந்திருக்கிறதையும் காணவில்லை என்கிறார். நீதிமான் கைவிடப்பட மாட்டான், அவன் சந்ததி அப்பத்திற்கு இறங்கி தெரியாது, பிச்சை எடுக்க வேண்டிய வராது. அல்லேலூயா. நீங்க நீதிமானாக ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை பிரியப்படுத்தி நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்க பின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிய வேண்டியது வராது. பயமா? கொஞ்சம் சாம்பார் தருவீங்களா? பயமா? ரசம் இருக்கா? மோர் இருக்கா? கொஞ்சம் தரீங்களா? You don't need to beg and honest. You need not be a beggar at all. Hallelujah. ஆண்டவர் போஷிப்பார், ஆண்டவர் பராமரிப்பார். ஹல்லேலூயா. நீதிமானையும் ஆண்டவர் கைவிட மாட்டாரு, அவருடைய சந்ததியையும் ஆண்டவர் அப்பத்துக்கு இறந்து திரிய விடவே மாட்டாரு. ஹல்லேலூயா. ஆமா, நீதிமொழிகள் 12:21 சாலமன் ஞானி சொல்றாரு பாரு, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமை செலுத்துவோம். glory to God. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு கேடு வராதப்பா. அப்படியா? கேடு வந்துருமா? கேடு வந்துருமா? ஒரு கேடு வராது. ஆண்டோட வார்த்தை உண்மை. நீ நீதிமானா இருந்தா ஒரு கேடு வராது. ஓ வாழ்க்கை கேடா முடியாது, நாசமா போகாது, வீணா போகாது, நல்லா இருக்கும், தேவமா இருக்கும், சுகமா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து நீதிமானுக்கு ஆண்டோடத்திலிருந்து விடுதலை வருகிறது. ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று 37ஆம் சங்கீதம் 39ஆம் வசனத்துல இருக்கு. 37ஆம் சங்கீதம் 39ஆம் வசனத்துல நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. அடுத்து நீதிமானுடைய வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உங்களை வீடு ஆசீர்வதிக்கணுமா? உங்க வீட்டுல ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் தங்கியிருக்கணுமா? நீதிமானா இருக்கணும். அக்கிரமம் செய்கிறவனா, அநியாயம் பண்றவனா, கொள்ளையடிக்கிறவனா, திருட்டு பொருளை கொண்டு வந்தா, கழிச்சாரம் முடிச்சுட்டு இருந்தா உங்க வாசஸ்தலத்தில் ஆண்டவர் தங்க மாட்டாரு. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். The Lord blesses the dwelling place of the righteous. Hallelujah. அடுத்து நீதிமானுக்கு என்ன இருக்கு தெரியுமா? அவன் செழிப்பாய் வளருவான், உயர்வான். 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் இருக்கு. சங்கீதக்காரன் சொல்றாரு, நீதிமான் அதே போல செழித்து வளருவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செழிப்பு வேணுமா? அதே போல செழிக்கிறானா நீதிமான். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறது. உங்களுக்கு எப்படி இருக்கு? உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு? Do you feel better? நல்லா இருக்கா? நீதிமானுக்கு நல்ல செழிப்பு இருக்கு, சேமம் இருக்கு. அவன் செழித்து வளருவான். யாக்கோபே நீ வேறொன்று வா, பூத்து கனி கொடுப்பான். அவ்வளவுதான். உங்களுக்கே பாட தெரியாது, பேசிக்கோங்க. வசனமா தெரிஞ்சா போதும். 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் அதுதான் சொல்றாரு சங்கீதக்காரன். நீதிமான் பழைய போல செழிப்பான், உயரமா வளர்ந்து விடுவான். ஹல்லேலூயா. குள்ள நெறி அல்ல, குள்ள நெறி அல்ல, கள்ள நெறியும் அல்ல. நீதிமான் எப்படி இருப்பான்? செழிப்பான், வளருவான். ஹல்லேலூயா. எவ்வளவு உற்சாகமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? யாருக்கெல்லாம் உற்சாகமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு? ஹல்லேலூயா. நீதிமான் செழிப்பான், வளருவான்.
அல்லேலூயா. 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீதிமானுக்காக வெளிச்சம் இருக்கிறது. வெளிச்சம், there is light for the righteous. ஹல்லேலூயா. இருட்டிலே ஆண்டவர் வெளிச்சம் காட்டுவார், தடுமாற்றமில்லை. எனக்கு வாழ்க்கையெல்லாம் இருட்டு போச்சு, எனக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானார். வெளிச்சம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாக மாற்றுமா? நீங்க நீதிமானாக மாறணும், ஆண்டவர்கிட்ட வந்துடணும், சரண்டராயிரணும். என்னையே ஒப்புவித்தேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. நீதிமானாக நான் வாழ என்னை தருகிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு ஆண்டோட வெளிச்சம் வீசும். ஆண்டோட வெளிச்சம் எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லித்தார. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சாலமன் சொல்கிறார், நீதிமானுடைய பாதை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்கா? என்ன வாழ்க்கை இருந்துட்டே போகுது. என்னைக்கு கல்லறைக்கு போறனோ அல்லது சுடுகாட்டு போறனோ ஆண்டவருக்கு தான் தெரியும். நோ சார், வெளிச்சம் வீசிக்கொண்டே இருக்கு. வெளிச்சம் வீசுகிறது, ஆண்டவருடைய வெளிச்சம் வீசுகிறதா? உங்களுடைய ஜீவியத்தில் வெளிச்சம் பிரகாசிக்கிறதா? நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குமா? அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். Hallelujah. It gets brighter and brighter until the full light of day. The path of those who live right is like the early morning light. Hallelujah. பிரகாசம் பிரகாசம் பெருகிட்டே இருக்கும். ஜீவியத்தில் பிரகாசம் கூடியிருக்கா? நீங்க எல்லாம் நீதிமான்கள் தானா? நீதிமான்களே கலிகூறுங்கள். ஹல்லேலூயா. துதி செய்வது சபையானவர்களுக்கு தகும். அல்லேலூயா. சந்தோஷமா ஆண்டவர் ஆராதிக்க முடியுதா? பிரகாசம் இருக்கா? ஜீவியத்தில் பிரகாசம் வந்துட்டா நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்றாரு. ஆசீர்வாதங்கள் தங்கும். ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, பேர் புகழ் பெற்று நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கு? நான் இதெல்லாம் நேரமே தெரிஞ்சிருந்தா எப்பவே நீதிமானா மாறி இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The righteously memories that blesses. நீதிமானுக்கு ஆசீர்வாதம் சிரசின் மேல் தங்கும். நீதிமான்களை தான் ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்க கூப்பிடுங்க, சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்றாரு. 10:25-46 நீதிமான்கள் நித்திய ஜீவனை பெறும்படியாக சேர்த்து கொள்ளப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க நீதிமான் ஒரு சாட்சி பெறணும். அப்படி ஒரு சாட்சி ஏனோக்கு பெற்றிருந்திருக்கிறார். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. எபிரேயர் 11:4 இருக்குதா? பைபிளை படிச்சு பார்த்தா, விசுவாசத்தினாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆபேல் சாட்சி பெற்றான். பாருங்க, அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். சாட்சி பெற்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். நமக்கு ஒரு நல்ல சாட்சி வேணும், சாட்சி ஜீவிய வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி நாள்ல ஒரு வித்தியாசம் எல்லாருக்கும் தெரிய போகுது. என்ன வித்தியாசம்? நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் வரும் நாளிலே காண்பார்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்கு. துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்கு ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் கடைசியில ஒரு நாள் காண்பிக்கத்தான் போகிறார். ஹல்லேலூயா. வித்தியாசம் தெரியத்தான் போகுது. நீங்க நீதிமான்கள் பட்டியலில் இருக்க விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன நினைக்கிறீங்க? பாவத்தில் வாழலாம், அக்கிரமம் பண்ணலாம், அநியாயம் பண்ணலாம், ஆகாமியம் பண்ணலாம், யாரும் பயப்படலாம், துணிகரம் பண்ணலாம். அப்படியா? fear the Lord, walk in his way. அவருடைய கட்டளைப்படி நடங்க, கட்டளையை கைக்கொள்ளுங்க, உண்மையா இருங்க, நீதிமானாக வாழுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் சந்ததி மேலும் இறங்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா.